ஜாதிய முறையை கவனிச்சோன்னு சொன்னா அது வந்து மறுக்கவே முடியாது. அது பார்ப்பனர்களோட வருகைக்கு பிறகுதான் அது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆகுது. இது எல்லாரும் அரசு பணிக்கு வரணும்ன்றத வலியுறுத்தினது அவன் தான். ஆர்எஸ்எஸோட தோற்றுவாய் எது? ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து முகலாயர் காலத்துல உருவாகல? முகலாயர்கள் காலத்திலையும் எந்த தொந்தரவும் இல்லாம இருந்த ஜாதி அமைப்புக்கான முதல் கல்லை வந்து பிரிட்டிஷ்காரன் தான் எறினான். மும்பையில யூனியன்களை ஒழிச்சது எது? சிவசேனா. முதலாளிகளே வளர்த்தாங்க. யூனியனை ஒழிச்சதுக்கு முதலாளிகள் இதை பயன்படுத்தினாங்க. ஜாதி சங்கத்தோட லேபிளை நாம் போட்டோம்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஒரு ரவுடி ஒரு ஜாதி சங்கத்தோட கூடாரத்துக்குள்ள போயிட்டான்னா அங்க தனக்கான ஆட்களை பொறுக்கிறது ஈஸி. அவன் கையில கத்தியை கொடுக்கறது ஈஸி. இந்த திண்ணியத்துல அந்த மலத்தை கரைச்சி ஊத்துனதுல அதை கொண்டு வந்தது பெண்கள். அதை எடுத்துட்டு வந்து கரைச்சி கொடுத்ததெல்லாம் பெண்கள் தான். குஜராத் கலவரத்தின் போது தான் பார்த்து பழகிய பெண்கள் நடு ரோட்ல வன்கொடுமை செய்யப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படும் போது சுத்தி நின்று அமைதியா வேடிக்கை பார்த்தது முட்டை கூட சாப்பிடாத பெண்கள். ஸோ கேஸ்டிசம்னு வந்துருச்சுன்னு சொன்னா அதனுடைய மட்டமான நடத்தைக்கு ஆண்கள் பெண்கள்ங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. உங்க பையனோ பொண்ணோ சும்மா வந்து மீசை முறுக்கிற மாதிரி அந்த ஜாதியை பெருமை பேசுறதோட நிற்பாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. ஒன்று அவன் கத்தியை தூக்கலாம், இல்லை கத்தியை தூக்குறவன் கூட போய் மாட்டலாம், இல்லை எதிரிலேருந்து வர்றவங்க கூட வந்து சண்டையில் ஏதோ ஒன்று ஆகலாம். ஒரு கேஸ் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணும். இப்போ ஏன் இவங்க ரொம்ப குதிக்கிறாங்கன்னா அது நெருக்கடியில் இருக்குன்றதுனால குதிக்கிறாங்க. ஜாதி சங்கங்களுக்கு பண சப்ளை இருக்குது, அதிகார பலம் இருக்குது, ரவுடிகளோட பலம் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் கூட கிரவுண்டில் அது தன்னுடைய பிடிமானத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்கு. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கவினுடைய மரணம். அது மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் சாதிய கொடுமைகள் அப்படின்றது என்னவாக இருக்குது அப்படின்ற ஒரு டிபேட்டை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்கு. கவினுடைய மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பலரும் பேசியதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே நேரத்தில் கவினுடைய மரணத்தை அதை ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செயலாக, அந்த சுர்ஜத்தினுடைய செயல் அப்படின்றது ரொம்ப தீரமானது, ரொம்ப வீரமிக்க செயலை செஞ்சுட்டாரு. அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் எவ்வளோ பாவம் தெரியுமா, அவர் வந்து ஒரு அத்லீட் ஆக வேண்டியவர், அவரை வந்து இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க, அவர் எவ்வளோ பாவம், அவர் தரப்பு நியாயத்தை பேசக்கூடிய நபர்களும் வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பரிதாபங்களை கூட வீடியோலாம் போட்டது பயங்கரமாக அதை சட்டையெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சாதிய மனநிலை அப்படின்றது எப்படி உருவாகுது, அது எப்படி தக்க வைக்கப்படுது, எப்படி ஒரு கொலை வரைக்கும் கொண்டுட்டு போகுது, சின்ன வயசுலேருந்து அதை எப்படி க்ரூம் பண்ணுறாங்க, அதை கடந்து செல்வது எப்படி, இப்படி பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா மனநல ஆலோசகர் தோழர் வில்லோன் ராமதாஸ் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். கவினுடைய மரணத்தை ஒட்டி அது ஏற்படுத்திய தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு மனதளவில் பலரையும் டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு யூஸ்வலாக இந்த ஆணவ கொலைகள் அந்த பேட்டர்ன்லாம் பார்க்கும்பொழுது அது ஒரு ஒரு ஊருக்குள்ள இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவருக்கும் ஒரு காதல் வரும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு மரணம் நிகழ்றதை பார்க்க முடியுது. அதில் வந்து அந்த குடும்பம் சொந்தம் எல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இதுல ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா அவர் வந்து சென்னை ஒன்ல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், வேளச்சேரிலேருந்து பக்கத்துல சென்னை ஒன் சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பையன். சொந்த ஊர்லாம் அவருக்கு அதுதான். பட் வந்து இது எல்லாரையும் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு மெஜாரிட்டி சங்க் வெளியே வந்து, ஊர்ல இருந்து வெளியே வந்து ஒரு சிட்டி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பையன் அவருடைய மரணம் அப்படின்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிடில் கிளாஸை ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் வெளியே வந்தவங்களே உழுக்கின ஒரு சம்பவமாக கூட பார்க்கலாம். இதை வரவேற்கக்கூடிய ஒரு மனநிலையும் பார்க்க முடிஞ்சது. நிறைய இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. அண்ட் குழந்தைகள் மத்தியிலையும் சாதி வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிற நிறைய காணொலிகளையும் பார்க்க முடியுது. ஸ்கூல்ல, குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்லையும் பார்க்க முடியுது. அது க்ரூம் ஆகிற இடம் அப்படின்றது என்ன? ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது ஒரு சாதி வெறியோட பிறக்கிறது கிடையாது. எல்லா குழந்தையும் நார்மல் தான். நிறைய அந்த பெரியாரிய கூட்டங்கள்லாம் கூட சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய தூக்கி, ஒரு முஸ்லிம் வீட்டு குழந்தைய தூக்கி இங்க வச்சு அந்த குழந்தை தூக்கி இங்க வச்சா அவங்க வளர்றது அப்படின்றது வேற ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த சூழல் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பழக்க வழக்கத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ பிறக்கும் போது யாருமே ஜாதி வெறியோட பிறக்கிறது கிடையாது, எல்லாரும் மனிதர்களாக தான் பிறக்கிறோம். இது க்ரூம் ஆகிற விஷயம் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படி நடக்குது? கேஸ்ட் வந்து அதோட வரலாற்றுலேருந்து பார்த்தோம்னா மனித இனம் அந்த குழுக்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் அந்த ரொட்டீனை காப்பாற்றுறதுக்கும் வெவ்வேறு வழிமுறைகள் இருந்திருக்கு. அதில் பல கொடூரமானது இருந்திருக்கு. அடிமை முறை ஒரு இடத்துல இருந்திருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து இந்த ரொம்ப கொடூரமாக பலியிடுற முறை இருந்திருக்கு. எதிரிகளை வந்து பலியிட்டு அந்த அந்த ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுற பழக்கம் இல்லை. இந்த அஸ்டெக் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டையில் பிடிச்சிட்டு வர்ற ஆட்களை வந்து நரபலி கொடுக்கறது. லட்சக்கணக்கான மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் உண்டு தென் அமெரிக்காவில்.
ஸோ அதன் வழியாக குழுவை கட்டுப்பாட்டில் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அந்த இதில் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த வெவ்வேறு பழக்கங்களில் இந்தியாவில் ஜாதிய முறையை கவனிச்சோன்னு சொன்னால் அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அது பார்ப்பனர்களோட வருகைக்கு பிறகுதான் அது ஒரு சிஸ்டமேட்டிக் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வேற எங்கேயுமே ரைட்டிங்கில் கிடையாது. இவங்கவுங்க இந்தந்த வேலையை செய்கிறவங்க இவங்கவுங்க இந்தந்த வேலையை செய்யணும், இந்தந்த வேலையை செய்கிறவங்க கடவுள்கிட்ட இந்தந்த இடத்துல பிறந்தவங்க, இந்த மன உறவு கூடாதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக வரையறுக்கப்பட்டது இங்கே தான் நினைக்கிறேன். மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட ஒரு ஊரை தாண்டி போனால் ஒரு அடிமை வந்து வேற ஏதோ ஒரு வழி இருக்கலாம், அதில் தப்பிச்சு போகிறதுக்கான ஏதோ இருக்கலாம். இங்கே வந்து ரொம்பவும் ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதனுடைய அதுக்கு முன்னாடி தமிழர்கள் வந்து குழுக்களா தானே இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் எல்லாருமே இனக்குழுக்களா தான் இருந்தாங்க. பட் அது ரொம்ப தீவிரமானதுன்றது இவங்களுடைய இப்படி ஒரு சிஸ்டம் வருதுங்கும் போது அதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸி, டெக்ஸ்ட்ல அதை வந்து கட்டுப்படுத்துறது ஈஸி. அடுத்ததா ஜாதிய முறை வந்து கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு தேவைப்பட்டிருக்கும். ரொம்ப தெளிவா இதை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம அரசாங்கத்தை நடத்துறதுக்கு இந்த ஜாதி அடுக்கு தேவைப்பட்டிருக்கும். இது வேற ஒரு இடத்துல பிரச்சனைக்குரியதாகவும் இருந்திருக்கும். நீங்க பிளாசிப்போர் இருக்கு இல்லையா, பிளாசிப்போர்ல பங்கேற்றவர்கள் 200 பேரை விட கம்மி. அதாவது பிரிட்டிஷ்காரங்க அவன் தான் இத்தா பெரிய நாடை வந்து அடிச்சு கைப்பற்றான். சுத்தி இருக்கிற மக்கள், சாதாரண மக்கள் கல் எடுத்து அடிச்சாங்கன்னாலே அந்த 200 பேர் செத்து போயிடும். இதான் நிலைமை. ஆனா மக்கள் வந்து பெருசா ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்மளை ஆக்கிரமிக்கிறாங்கிறத பத்தி பெருசா ஒன்றும் அவங்க வந்து அலட்டிக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜா ஒன்றும் உங்களை வந்து பிரமாதமாலாம் வாழ வைக்கல. ஒரு தரப்புக்கு ரொம்ப கொடூரமான நிலத்தை வச்சிருக்கவங்களுக்கு கொடூரமான வரி விதிப்பு இருந்திருக்கு. இது ராஜராஜன் காலத்துல இருந்து இருந்திருக்கு. அதன் பிறகு சோழர்கள் காலத்துல வந்து தஞ்சாவூரை விட்டு மற்ற ஜாதிக்காரர்கள் பார்ப்பனர் அல்லாதவர் வந்து காலி பண்ணிட்டு கரந்தனாங்குடி பக்கம் போயிடணுன்ற விதிகள்லாம் இருந்திருக்கு. அரசை நடத்துறதுக்கு இந்த சிஸ்டம் பயனுள்ளதா இருந்திருக்கு. கோயில் ஒரு கட்டுப்பாடு, ஜாதி அமைப்பு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கும் போது கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஒரு சிஸ்டம் பயன்பட்டிருக்கு அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, எவ்வளவு மாடர்னிட்டியை கொண்டு வந்த பிரிட்டிஷ் வந்து ஜாதியை ஒழிக்காம இருந்திருக்கான் அப்படின்னா அது வந்து அவன் ஏதோ ஒரு வகையில அவனோட கவர்மெண்ட் பயன்படுத்தி ரொம்ப சூப்பரா பயன்பட்டிருக்கு. ஃபேக்ட் என்னன்னா, ஓரளவு அதை உடைக்க ட்ரை பண்ணது அவன் தான். இந்த இடத்துல இருந்து எல்லாரும் அரசு பணிக்கு வரணும்ன்றத வலியுறுத்தினது அவன் தான். ஆர்எஸ்எஸோட தோற்றுவாய் எது? ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து முகலாயர் காலத்துல உருவாகல? அந்த இந்து கன்சாலிடேஷனை வந்து ஏன் முகலாயர் காலத்துல அவங்க ஏன் முயற்சி பண்ணல? ஏன்னா அவன் ஜாதி அமைப்பை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. மந்திரிகளா பேஷ்வாக்கள் இருக்கிறது, அந்த உயர்ஜாதிக்காரர்கள் மந்திரியா வர்றது, அவர்கள் அரசு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறது, இது எல்லாத்தையும் அவன் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இந்த முதல் டிஸ்டர்பன்ஸை யார் கொண்டு வர்றான்னா பிரிட்டிஷ் தான் கொண்டு வரான். பீமா கோரேகான்ல அரசு வேலைகள்ல வெறுமனே இந்த உயர் நிர்வாக பதவிகளுக்கு வந்து இவங்க தான் இருக்கணும், பார்ப்பனர்கள் தான் வரணுங்கிறதுல இருந்து எல்லாருக்கும் எஜுகேஷனை கொண்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டே இருந்தும் தன்னோட ஊழியர்களை வந்து எடுத்துக்கிற வேலையை ஆரம்பிச்ச பிறகுதான் எக்ஸாக்டா இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு அமைப்புக்கான தேவை மராட்டிய பார்ப்பனர்கள் எப்போ அதை கொண்டு வர்றாங்கன்னா, மற்றவெல்லாம் நம்ம இடத்துக்கு வந்துருவாங்கிற பயம் வரும்போது தான் அவங்க கொண்டு வராங்க. சோஷியல் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகும்போது சமூக கட்டமைப்பு அவர்களுடைய அந்த ஸ்டேட்டஸ், அந்த சோஷியல் ஸ்டேட்டஸுக்கு போட்டியா வேற ஒருத்தன் வர்றாங்கும் போது தான் அவங்க பதறாங்க. நீங்க கடலூர் பக்கத்துல பார்த்தோம்னா இந்த டச்சு காலனி இருக்கு இல்லையா, அங்க இருந்து மிஷனரிஸ் வர்றாங்க. மிஷனரிஸ் வந்து கடலூர் பக்கத்துல இருக்க கிராமங்கள்ல தங்களோட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. படிக்க குழந்தைகள் வரல. ஏன் குழந்தைங்க படிக்க வரல அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அப்படின்னா குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை 9 வயசு 8 வயசெல்லாம் தண்ணி பிடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க மக்கள், தண்ணி தூக்கிட்டு வரதுக்கு. சரி, நாம ஒரு கிணறு வெட்டணும்னா குழந்தைங்களை படிக்க அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, போய் டச்சு கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கி கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டினதுக்கு அப்புறமும் போதுமான எண்ணிக்கையில வரல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் கூலி விவசாயிகள்கிட்ட குழந்தைகளை வந்து ஸ்கூல் வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. தண்ணி பிடிக்கிறது இல்லைன்னு சொன்னா அந்த தேவை இல்லைன்னா வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி. சரி, அப்படின்னா வந்து நிலத்தை வாங்கி கொடுத்தாலாவது ஸ்கூலுக்கு அனுப்புவானான்னு அதை ட்ரை பண்றாங்க. இது எல்லாத்தையும் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க, ஏன்னா அவங்கள்ட்ட அந்த சிஸ்டம் இல்லை, அவங்க தான் அந்த இதை முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த இவர்களுடைய சர்வ வல்லமை மிக்க அதிகாரம், 2000 வருஷத்து அதிகாரத்துல இந்தியாவை கிட்டத்தட்ட அகண்ட பாரதத்தை உருவாக்கிய, முகலாயர்கள் காலத்திலையும் எந்த தொந்தரவும் இல்லாம இருந்த ஜாதி அமைப்புக்கான முதல் கல்லை வந்து பிரிட்டிஷ்காரன் தான் எறிறான். அதன் பிறகுதான் இந்த பிரிட்டிஷுக்கு எதிராக போராடுறதுக்கு, இன்ஃபேக்ட் இஸ்லாமியர்களை சேர்த்துக்கிட்டு பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்காகலாம் கூட அந்த மராட்டிய பேஷ்வாக்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆன பிறகுதான் பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்துக்கிட்டு முஸ்லீம் எதிர்க்கலான்னு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, எப்படியாவது அதை காப்பாத்திக்கலான்றதுல. ஓகே, அது வேற ஒரு ஸ்டோரி அது. ஸோ இந்த ஜாதி அமைப்பு வந்து பார்ப்பனர்கள் அறிமுகப்படுத்துறது, அவங்க அதன் பிறகு அரசுகள் வந்து தங்களுடைய இதுக்காக அதை மெயின்டைன் பண்ணுது.
முகலாயர் காலம் வரைக்கும் அது போகுது. பிரிட்டிஷ் காலத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அதன் பிறகு பிரிட்டிஷோட ஒரு சமரசம் பண்ணிட்டு இவங்க வந்து அவனுக்கு ஒரு தேவை இருக்குல்ல, இந்த நாட்டை பிரச்சனை இல்லாம நடத்துறதுக்கு யாரோ ஒருத்தன் வேணும். ஸோ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நாம இதை கொண்டு வரலான்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஐ மீன் இந்த பிரித்தாளும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அவன் அதன் பிறகு வர்றான். இப்படியே வந்து என்னன்னா இருக்கிற எல்லா சூழலையும் பயன்படுத்திக்கிட்டு இந்த ஜாதி அமைப்பு வந்து ரொம்ப தன்னை வந்து வலுவா தக்க வச்சுக்குது. அதற்கு எதிரான ஆர்கனை மூமெண்ட்டுகள் எது வளர்ந்தாலும் கூட இவங்களுக்கு வந்து ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு அதிகாரம் இருந்துச்சு. நீங்க 50களில் யாரு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகத்தின் உயர் பதவியில் யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவங்க தான் இருந்திருப்பாங்க. பார்ப்பனர்கள். யார் இந்த ஜாதிய அமைப்பினால் அதிகபட்ச பலனை அனுபவிக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா அவர்கள் தான் அந்த நேரத்தில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து நிர்வாகம் பண்ண இடத்துல இருந்தாங்க. எல்லா உயர் பதவிகளையும் அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீதிபதிகளாக, கலெக்டரா, நீதிபதியா, போலீஸ் ஆஃபீஷியல்ஸா கூட, டாக்டர், அப்படி இருந்ததுனால ஜாதி அமைப்பு வந்து அகைன் வெள்ளக்காரங்காலத்துலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் அது இருந்தது. அதுல ஜோதிராவ் பூலே மாதிரியோ இவங்கள மாதிரி வெவ்வேறு ஆட்கள் வந்து அதன் மீதான ஒரு தாக்குதலை ஆரம்பிச்சாலும் கூட பட் நாம அந்த அளவு வலுவா வர முடியாது இல்லையா? அவங்க கூட ஃபைட் பண்றதுங்கிறது ப்ராக்டிக்கலி டஃப். நான் நினைக்கிறது வந்து அதை விட ரொம்ப டஃப் எதுன்னு சொன்னா இந்த மக்களை ஒருங்கிணைப்பு ரொம்ப டஃபா இருந்திருக்கும். அங்கதான் நாம வந்து இதுல சில உளவியல் ரீதியான காரணங்கள் அந்த இடத்துல தான் இருக்கும். போய் கொலைலாம் நாங்க பண்ணலையே, மத்தவங்க தானே பண்றாங்கன்றது அவங்களோட வீட்டுல ஒரு பட்டியல் சம்பந்தத்துல இருந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிலாம் வச்சிருவோம். அதிகமாக இங்க அதை பண்றது அப்படின்றது ஓபிசி, எம்பிசி மற்ற இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பு தானே அப்படின்னு தான் ஜென்ரலா எல்லாருமே கேட்கிற கேள்வியா இருக்கு. இவங்க அதை பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடியாள்களை வந்து அனுப்புற ஆட்கள் வந்து கையில அருவாள்லாம் தூக்குறது இல்லை. ஏன் இந்த மாதிரி ஆட்கள் வெளியில மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நாம இந்த மாதிரி கத்தியை தூக்குறது அதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் நீங்க வந்து சில சேனாக்கள்லாம் இருக்கு. அவங்கள உயர்ஜாதிக்காரர்கள் அருவாளை தூக்குனாங்க. ரொம்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து பெரிய ரவுடிகள் வந்து உயர்ஜாதிக்காரர்கள் இருக்காங்க. இங்க வந்து வேற ஒரு ஆள் இருக்கான், இந்த இடத்துல அதை செஞ்சிட முடியுது. இந்த ஜாதிகளுக்கு கொம்பு சீவி விட்டு இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியுது. உங்களுக்கு நீங்க ஓன் ப்ரொடக்ஷன்ல எடுக்கிறத விடவும் அவுட் சோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மினா ஒரு முதலாளி என்ன பண்ணுவான்? வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவான் இல்லையா? ஏன் இந்த ஜாதியில மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான ரீசன்ஸை சொல்லலாம். முக்கியமா இது காஸ்டோட அடிப்படை உளவியல் ஏன் அது உயிரோடு இருக்குங்கிறத பார்க்கும்போது அது வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டிலேருந்து வர்றது. நீங்க உங்களுக்கு குழந்தையா இருக்கும்போது ஜாதி அறிமுகமாகுது. உங்களோட சரௌண்டிங் அதை மேல 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 என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அப்படின்னும் போது நமக்கு அது ஃபெமிலியர் ஆகிடும். ஃபெமிலியர் அப்படின்னு சொன்னால் சேஃப், எனக்கு பயம் இல்லை, அதை நான் திரும்ப செய்யலாம். அன்ஃபெமிலியரான ஒரு பாதையை நம்ம எப்பவும் தேர்ந்தெடுக்க மாட்டோம். உங்களுக்கு எது பழக்கமான பாதையோ அதை தான் மக்கள் வந்து வழக்கமாக தேர்ந்தெடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரைடு, ஒரு பெருமிதத்தை அது வந்து கொடுக்குது. அடையாள சிக்கல் இருக்கிற, வேறு வழி இல்லாத, வேறு அடையாளம் இல்லாத, ஒழுங்கா படிக்கிறதுக்கு முடியாத அல்லது வேற மாதிரி தன்னோட திறனை வந்து வெளிப்படுத்த முடியாத, ஒழுங்கான பேரண்டிங் இல்லாத குழந்தைகள் எல்லாம் எங்க வந்து மாட்டுவாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான பெருமிதத்தை அந்த கேஸ்ட் கொடுக்கும். நம்ம தாண்டா கெத்து, இது தாண்டா. இப்ப தஞ்சாவூர்ல சதய விழால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 ஜாதி வந்து நான் தான் ராஜராஜனோட வாரிசுன்னு சொல்லி கிளைம் பண்ணுவாங்க. எத்தனை தெரியல, நான் பார்த்தது 2-3 பார்த்துருக்கேன். நிறைய இருக்கு. ராஜராஜனோட வாரிசு நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுவாங்க. எனக்கு பெருமைப்பட ஒண்ணுமே இல்லைங்கும் போது நீங்க அந்த ஜாதி வந்து ஒரு போலி பெருமிதத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கும்போது சின்ன பசங்க, அடையாள சிக்கல் இருக்கவர்கள், காக்னேட்டிவா அந்த இதுல ஃபங்க்ஷன்ல ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க, அதாவது அறிவுபூர்வமாக ஒன்றை அணுக தெரியாதவர்கள், இவர்கள் எல்லாரும் என்ன ஆவாங்கன்னு சொன்னா இந்த ஜாதிய பெருமிதத்தை வந்து பிடிச்சிப்பாங்க. அதை ஒரு அடையாளம்னு நினைச்சுப்பாங்க. தன்னோட பர்சனாலிட்டியில தன்னோட முகமா அதை வந்து அவங்க கருதுவாங்க. அப்படி இருக்கும்போது இதை உசுப்பி விடுறதுக்கான மெக்கானிசம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதுல யாரோ ஒருத்தன் இந்த மாதிரி அராஜகம் பண்றது, வண்டியில ஏறி அதை ரோட்ல ரகலை பண்றத நாம சட்டப்பூர்வமா நாம தடுக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கும்போது அப்ப என்ன ஆகும்னா அதுல எவனோ ஒருத்தன் வந்து அதுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு போவான். ஏன்னா அந்த இடத்துல தன்னை பெர்ஃபார்ம் பண்ணணும், காட்டணும்ல தன்னோட அடையாளத்தை. ஸோ இப்படி ஒரு மெக்கானிசம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதுங்கும் போது அவங்க அதை பயன்படுத்திக்கிறதுக்கு தேவையில்லை அந்த மேலாதிக்கத்தை. இன்னொன்று அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமா பார்ப்பனர் அல்லாத ஒரு அரசாங்கம் அமைஞ்சது தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அசாத்திய வெறுப்பு இந்த இது மேல உண்டு. ஸோ அவங்க எப்படியெல்லாம் செஞ்சு RSS வந்து இங்க ரொம்ப காலமா வேலை செய்யறது எங்க ஜாதி சங்கங்களோட தான் வேலை செய்யறாங்க. அந்த கேஸ்ட் இது மேல இப்போ யார் கூட ரொம்ப நெருங்கி வேலை செய்வாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க கூட தான் வேலை செய்வாங்க. தஞ்சாவூர்ல நான் பார்த்துருக்கேன், பிஜேபி ஆட்கள் இந்த ஜாதி சங்கத்தை சின்ன சின்ன பசங்களோட வீட்டு கல்யாணத்துக்கு வருவாங்க.
அவன் சைஸ் மீசை கூட ஒழுங்கா முளைச்சிருக்காது, அவன் ஒரு ஜாதி சங்கத்துல இருப்பான். அவனோட வீட்டு கல்யாணத்துக்கு மாவட்ட செயலாளர் ரேஞ்சில் ஒரு ஆள் போலீஸ் செக்யூரிட்டியோட இந்த கல்யாணத்துக்கு வருவார். அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? பெருமையா இருக்கும். ஒரு போலீஸ் செக்யூரிட்டியோட ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர் கார்ல வந்து இறங்கி என் வீட்டுக்கு வர்றாரு. அண்ட் அந்த காஸ்ட் சிஸ்டம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற ஆட்களுக்கு பயன்படுது. நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு அது ஒரு வகையில் உதவி செய்யும். தங்களுக்கு வந்து ஒரு அடையாள் படை வேணும், பஞ்சாயத்து பண்றதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஜாதி சங்கங்கள் பயன்படும். மும்பையில் யூனியன்களை ஒழிச்சது எது? சிவசேனா. முதலாளிகளே வளர்த்தாங்க. யூனியன் இருந்தால் தானே ரைட்ஸை கேட்ப. நான் வந்து ஒரு 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 இனவாதம் பேசுகிற ஒரு ஒரு அமைப்பை கொண்டு வந்து ஒன்றை துரத்தி விட்டேன்னா எனக்கு வந்து சிக்கலே கிடையாது. நெகோசியேஷனுக்கு ஒரு உரிமையெல்லாம் அவன் கேட்க மாட்டான். கொடுத்த காசை வாங்கிட்டு கம்பெனி நடத்த விட்டுருவான். யூனியனை ஒழிச்சதுக்கு முதலாளிகள் இதை பயன்படுத்துனாங்க. டெரரிஸ்டுங்களுக்கு உலகம் முழுக்கவே, தீவிரவாதிகளுக்கு வந்து பணத்தை தந்துட்டு சத்தம் போடாமல் தொழிலை நடத்துகிற நிறுவனங்கள் உண்டு பல இடங்கள்ல. தொந்தரவு இல்லாமல் தீவிரவாதிகள் அதை போயெல்லாம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த முதலாளிகளுக்கு ஒரு தேவை இருந்தது. அண்ட் ரவுடித்தனம் பண்ணுறவங்களுக்கு ஜாதி சங்கங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பு. அது ஜாதி சங்கத்தோட லேபிளை நாம் போட்டோம்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஆட்களை கொண்டு வர்றது ஈஸி. ஒரு ரவுடி வந்து உட்காந்துட்டே வாடா நம்ம என் கேங்க் வாங்குன்னு சொல்லி ஆளை கூப்பிட முடியாது. 100 பேரில் ஒரு நல்ல பீஸை வந்து சூஸ் பண்ண முடியாது. ஒரு ரவுடி ஒரு ஜாதி சங்கத்தோட கூடாரத்துக்குள்ளே போயிட்டான்னா அங்கே தனக்கான ஆட்களை பொறுக்கிறது ஈஸி, அவன் கையில் கத்தியை கொடுக்கறது ஈஸி. பட் நான் இதில் பெரிய பிளேமாக சொல்கிறது என்னன்னு சொன்னால், சொசைட்டியோட அந்த கண்காணிப்பு போனதும் பேரண்டிங்கில் வந்து ஒரு ரொம்ப பெரிய வீழ்ச்சியும் தான் கடந்த 20 வருஷத்தில் ஜாதி சங்கங்களுக்கு மாணவர்கள் பலியானதுக்கு முதல் குற்றச்சாட்டை நான் வந்து பெற்றோர்களுக்கு தான் வைப்பேன். மற்ற எல்லாரும் எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தைக்கு சாதியை கடத்துறது பெற்றோரும் குடும்பமும் இல்லை. அதை வந்து அன்கான்சியஸா கூட அவங்க செய்யலாம். அதாவது அதுக்கு 2000 வருஷ பாரம்பரியம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அதை கடத்துற வேலையை நம்மளே அன்கான்சியஸா செஞ்சுட்டு தான். அது அந்த குறையை நான் பெற்றோர்கள் மேல வைக்க மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு காஸ்ட் ஐடென்டிட்டியை வந்து பெருமையா நினைச்சுக்கிறதும், படிப்பை விட்டுட்டு இந்த மாதிரி கும்பல்ல போய் ரவுடித்தனம் பண்றது, இது மாதிரி வேலைகளுக்கு தான் பிள்ளைகள் போகக்கூடாதுங்கிற அளவுக்காவது இவங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும். அவங்களுமே அப்படிதான் இருக்காங்க, சாதிவாதியா தான் இருக்காங்க. அவங்க பெரியவன் செய்யறது இல்ல, பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. கேஸ் வாங்குற அளவுக்கு பத்மசேஷாத்திரியில இருக்க பையனுக்கு ஜாதியவாதம் இருந்தாலும் அவன் பேரண்ட் விட்டுறாங்களா? அவங்க எல்லாம் வந்து விநாயகர் உள்ளத்துக்கு விடுறாங்களா பிள்ளைய? பெரும் பணக்காரர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து விநாயகர் உள்ளத்துல டெய்லி போய் சாயங்காலம் அவங்க கூட நில்லுடா போய் சுண்டல் சாப்பிட்டு அங்கே போய் பஜனை பாடுன்னு சொல்றாங்களா? அவன் ஒழுங்கா டியூஷனுக்கு அனுப்புறான்ல, மற்ற வேலைக்கு அனுப்புறான்ல, பண்ற இவங்க தானே. மற்றவர்கள் தான் மிடில் கிளாஸ்ல அதுக்கும் கீழே இருக்கிறவர்கள், புவர் கேட்டகரியில் இருக்கவங்க தானே இந்த மற்றதெல்லாம் சரியா செய்ய தெரியுதுல்ல. ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு டீச்சர் வந்து ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னா விட்டுருவியா? மறுநாள் போய் ஸ்கூல்ல தகராறு பண்ண மாட்டேன். கடவுள் இல்லைன்னு ஒரு வாத்தியார் பேசுறாருன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் விட்டுருவான அந்த அளவுனுங்க, மறுநாள் போய் வாசல்ல நிற்பாங்க. ஆனா இந்த மாதிரி வேலைக்கு வந்து எந்த இதுவும் இல்லாம பிள்ளைகளை வந்து அனுப்புறதுங்கிறது இருக்குல்ல, இந்த கத்தியை தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு ரவுடிசமா வசனம் பேசுறது, இது எல்லாத்தையும் கண்டிக்காம விடுறதுங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குது? நீங்களும் நானும் அவங்களுடைய கிளாஸ் இதுல இருந்து பார்க்க முடியாதா? அவங்களுக்கு பசங்களை வளர்க்கறதுக்குலாம் சாப்பிட்டு தூங்குறதுக்கே அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை. அவங்க எப்படி இதெல்லாம் இது வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு சலுகையை வந்து நான் நிச்சயமா நான் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு வேலையை எடுக்கிறோன்னு சொன்னா அது நம்முடைய பொறுப்பு. நீங்க ஒரு வண்டியை வாங்குறீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸை ரெனியூ பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. எனக்கு தெரியாது, நான் பாமரத்தனமா இருந்துட்டேன்னு சொன்னா ஃபைன் போட மாட்டுவாங்களா? இது வந்து நியாயமான இதுவே இல்லை. அண்ட் மோர் ஓவர், விளைவு தெரியாமல் இவங்க வந்து ஒரு கடந்த அந்த 80s பான் ஆட்கள் இருக்காங்களே, அவங்க தான் ஓரளவுக்கு வந்து ஒரு எல்லா வகையிலையும் ஒரு மேம்பட்ட வாழ்வை வந்து பார்த்தவங்க அவங்க தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கொடூரமான வறுமையிலேருந்து அவங்க ஓரளவு மீண்டு வந்தாங்க. கல்விக்கான வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கான வேலை வாய்ப்பை பெறுறதுக்கான வழி இருந்துச்சு. ரொம்ப நல்ல வாழ்க்கை, அப்படியே தலைகீழ் மாற்றத்தை பெருமளவு பார்த்தது, வைடரா பார்த்தது யாருன்னு சொன்னா அந்த 80s பான் ஆட்கள் தான். ஆனா ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு குடிமகனா ரொம்ப மேம்பட்ட வாழ்வை, வரலாற்றில் இல்லாத அளவுக்கான சிறந்த வாழ்வை பெற்ற அவர்கள் தான் ஒரு பேரண்டா வந்து பல இடங்கள்ல கோட்டை விட்டாங்க. மயிலாப்பூர்ல ஸ்கூல் கவுன்சிலரா வேலை பார்த்த போது மற்ற ஜாதி பசங்களுக்கு வந்து அந்த தன்னுடைய கேஸ்ட் ஐடென்டிட்டியே பெரும்பாலும் தெரியாது. பார்ப்பன குழந்தைகளுக்கு தெரியும், நாம அவங்களும் வேற வேற அப்படிங்கிறது தெரியும். ஈவன் நான்வெஜ் சாப்பிட்டாலும் நான் டிஃப்ரெண்ட்டுங்கிறது இருக்கும். இங்கே மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேபி
அந்த அந்த லொக்கேஷனோட இது இருக்கலாம். ஏன்னா அங்கே அவங்க செறிவாக வாழ்கிறாங்க, உண்மை கனெக்டடாக இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இதே அந்த ஜாதிய அடையாளம் வந்து தள்ளி போக 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 ரொம்ப உக்கிரமாக இருக்கும். நீங்கள் அரக்கோணம் போகிறதோ அந்த சைடு இந்த இந்த எந்த பக்கம் போனீங்கன்னாலும் நகரத்தை விட்டு நகர அந்த ஜாதி இது வந்து ஒரு சாதிய மனோபாவத்தோட ஒரு குழந்தை வளருது அப்படின்னா, சாதிய பெருமிதத்தோட வளருது அப்படின்னா, அது நல்லதா அந்த குழந்தைக்கு? அந்த இம்பாசிபிள். அது வந்து ஏதோ ஒரு கோளாறோட ஒரு அடையாளம். அது அறிவுபூர்வமா அந்த குழந்தை செயல்படலைங்கிறது ஒரு அடையாளம். அது ஏன்னா குழந்தைகள் நம்ம ரொம்ப பிளேம் பண்ண முடியாது. கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது சின்ன வயசுல பெருசா இருக்காது. கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொன்னா சரியா தப்பான்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லப்படுவதும் கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க அறிவுபூர்வமா ப்ராசஸ் பண்றதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங். சொல்றதும் நடக்கிறதும் வேறையா இருக்கு. இந்த ப்ரீச்சிங் வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு அப்பா சொன்னா, குழந்தை வந்து நீ ஏற்கனவே சொன்னதெல்லாம் நிறைவேற்றல, அப்ப நீ சைக்கிளையும் வாங்கி தர மாட்டேன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகுது இல்லை, கண்ணு மூடிட்டு நம்பாம போகுது இல்லையா? இதெல்லாமே இந்த மாதிரி யதார்த்தத்தோட பொருத்தி பார்க்குற அந்த ஸ்கில் அது குறைவா இருக்கும். அதனால அதுக்கு அவர்கள் ஆட்படலாம். பட் 13-14 வயசுக்கு பிறகு அது அந்த அந்த ஜாதிய பெருமிதத்திலேருந்து வெளியில வராம இருக்காங்கன்னு சொன்னா, ஒண்ணு அவங்களுடைய சுற்றம் அதுக்கு வெளியில சிந்திக்காத அளவுக்கு அவர்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அல்லது அவர்களுக்கு ஒரு போதாமை இருக்கு, அந்த போதாமைக்கு ஜாதியை வந்து பிடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அதே திருநெல்வேலியில நேத்து ஸ்கூல் பையன் 10வது படிக்கிற பையன் +2 படிக்கிற அக்கா அந்த அக்காவை லவ் பண்றான்னு சொல்லி இன்னொரு பையன் அருவாள் எடுத்து வெட்டியிருக்கான். குரூப்பா சேர்ந்து வேற ஜாதி பையன் அக்காவை லவ் பண்றாங்க. இல்லை லவ் எதேச்சா இன்னைக்கு வந்து ஒரு பையன் திடீர்னு காலையில முடிவு பண்ணி 10 மணிக்கு முடிவு பண்ணி 12 மணிக்கு அருவாள் எடுக்க மாட்டான். இந்த வயலண்ட் பிஹேவியர் அவருடைய நடத்தையில அவரோட பேச்சுல அந்த குரூப் சேர்றதுல இருந்திருக்கும் கட்டாயமா. இது தவற விடப்பட்டது எப்படிங்கிறது தான் கேள்வி. குரூப்பிசமும் ஒரு முக்கியமான ரொம்ப முக்கியம். காஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவலால ஒரு ஜாதியை கேரி பண்ணவே முடியாது தோழர். அது ஒரு குரூப். நீங்க குரூப்பா சேர்ந்தாதான், குரூப்பா இருந்தா மட்டும்தான் ஜாதி இருக்குங்க. தான் தெரிஞ்சிருக்காரு வெளியே, பின்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க இல்ல. அது மாதிரி 1000 பேர் அந்த மனோநிலையில இருந்தாதான் ஒருத்தன் அந்த மாதிரி செய்வான். இந்த உசுப்பி விடுறாங்கல்ல, ஆகா வெட்டுறா அப்படிதான்டா வெட்டணும்ன்றான்ல, இவன் எல்லாரும் அருவாளை எடுக்க பயந்து சும்மா இருக்கவன். வெட்டினாத்தான் இந்த பிரச்சனை தீரும்னு நம்புறவன். இந்த நம்பிக்கையை உருவாக்கப்பட்டதுதான் சிக்கல். ஆனா இதை வந்து சட்டபூர்வமா பிரிவென்ட் பண்றதுங்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல இன்னொன்னு சொல்லுவாங்க, வாத்தியார்கள் நன்னறி பாடம் நடத்தினா சரியா போயிடும். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸே சொல்றீங்களா? அதை பாடம் நடத்த, ஏன்னா உங்களுக்கு பாடம் வந்து ஒரு சலிப்பூட்டுற ஒரு வேலை. இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்லயும் ஜாதி சங்கங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கறது வேற. அவங்க வந்து ஒரு போதை ஊசியை போடுறாங்க, நீங்க கடலை மிட்டாயை கொடுத்துட்றீங்க. ரெண்டும் அவைலபிள் இருந்துச்சுன்னு சொன்னா இதை யாரும் சூஸ் பண்ணவே மாட்டாங்க குழந்தைகள். எது அவங்களுக்கு உடனடி இன்ஸ்டண்டா எது அவங்களுக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்குதோ, இன்ஸ்டண்டா அவங்களுக்கு எது ஒரு பெருமிதத்தை கொடுக்குதோ, கஷ்டமே படாம உங்களை வந்து கெத்தா உணர வைக்குதோ, அதை தான் ஒரு குழந்தை வந்து சூஸ் பண்ணும். இது குறைஞ்சபட்சம் ஒரு சொசைட்டியா மக்கள் வந்து கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம் இது. அப்ப எப்படியா இருக்கட்டும், ஜாதி நல்லா இருக்கட்டும் நீ நினைச்சாலும் கூட, என் குழந்தை வந்து இந்த ஜாதிய சங்கங்களுக்குள்ள போய் மாட்டினான்னா அவன் எதிர்காலம் வீணா போயிடும். அந்த அறிவோட இருந்தால் ஒழிய இதுல இருந்து நீங்க குழந்தைகள் வந்து மீட்டு நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறாங்க. ஒரே சாதியில புலங்குறது, ஒரே சாதியில இருக்குது, சாதி அமைப்போல இருக்குது சேஃப்னு தானே பேரண்ட்ஸ். இல்ல, அது ஃபெமிலியாரிட்டி காரணமா கூட அது இருந்திருக்கலாம். பட் அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு இடத்துலயாவது அவங்க யாருக்கிட்டே அந்த கேஸ்ட் அந்த பேட்டர்ன் எல்லாம் கத்துக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி தொலையலாம்ல. சிவாஜி கணேசன் தஞ்சாவூர் பக்கத்துல அவங்க ஜாதிக்காரங்களுக்கு ஒரு முகம், அவர் தான் அந்த அடையாளம். நீ அதுல இருக்கும், சிவாஜியோட பட்டப்பேரோட அது இருக்கும். ஆனா சிவாஜி வீட்டுல வந்து ஜாதியில கல்யாணம் நடந்துச்சு. பிரபு பையன் அந்த கேஸ்ட்ல பண்ணல, அவங்க பண்ணது வேற ஜாதி, அவங்க பொண்ணு கட்டியிருக்கிறது வேற ஜாதி. அது மாதிரி ஜாதி சங்க தலைவர்கள் அவங்கன்னு கணக்கு எடுத்தீங்கன்னா, இல்ல இந்த ஜாதியில இருக்க ரொம்ப பெரும் பணக்காரர்கள்னு எடுத்தோம்னா, அவங்க கேஸ்ட்டை வந்து தங்களோட குழந்தைகளோட விருப்பத்தை மீறி ஜாதியை வந்து அவங்க பெருசா பொருட்படுத்துறது இல்லை, இன்க்ளூடிங் பார்ப்பனர்களும் கூட. ஆனா இந்த இடத்துல இது நமக்கு நடக்குதுங்கிற குறைஞ்சபட்ச அறிவு இருந்திருக்கலாம் இல்லையா? அதை நோக்கி அவங்க நகரலாங்கிறது பிரச்சனை. இப்போ திராவிட இயக்கங்கள் மேல இருக்கிற வெறுப்பு இருக்கு இல்லையா? திராவிட இயக்கம் ஏடிஎம்கே நீங்க சேர்க்க முடியாது. திமுக திக மேல இருக்க வெறுப்பெல்லாம் என்ன? எங்களோட சோஷியல் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கிறது தானே. ஸோ மீண்டு வந்திருக்கணும். ஆக்சுவலா கடந்த 40-50 வருஷத்துல இந்த சிஸ்டம் ஓரளவு மேம்பட்டு இருக்கணும். ஆனா இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் பணமும் வசதியும் அது என்ன ஆயிருக்குன்னு சொன்னா ரிவர்ஸ்ல வேலை செஞ்சிருக்கு.
அவங்களுக்கு தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ ஒரு குழப்பமான ஒன்று. நான் இது 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 பெருமளவு என்னோட அங்கலாய்ப்பு தான். இதெல்லாம் இல்லை, படிப்பை மாத்திரம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அது வேலை செய்யல. அது வேலை செய்யலைங்கிறதா நம்ம 15 வருஷத்துல 20 வருஷத்துல நாம கத்துட்டு இருக்கோம். நாம எதெல்லாம் மாற்றும் அப்படின்னு நினைச்சோமோ அது எல்லாமே அந்த வேலையை செய்யலை. அடுத்ததா கல்வி நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஜாதியவாதத்துக்கு மற்றதை விட ரொம்ப பெருசா துணை போறாங்க. மதவாதத்துக்கும் சரி, ரெண்டும் வேற இன்செப்பரபிள் ட்வின்ஸ். இது ரெண்டுமே மதவாதம் ஜாதியவாதம் இருந்தாதான் அது உயிரோடு இருக்க முடியும். மதவாதத்தை வந்து துணைக்கு சேர்த்துக்கிட்டாதான் ஜாதியவாதத்தால சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா அது சண்டை போடுறது இன்னொரு குரூப்போட. அப்ப நமக்கு வந்து அந்த சப்போர்ட் வந்து இங்கிருந்து வர முடியும். இது ரெண்டுமே இன்செப்பரபிள். இப்படி இருக்கும்போது கல்வி நிறுவனங்கள் நீங்க ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் புக்கு படிச்சீங்கன்னா தெரியும். அது இந்த 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 கட்டமைப்பை வந்து அப்படியே காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் அந்த 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 கண்டென்ட் எல்லாமே அந்த இதுல இருக்கும். ஹிந்துத்வா, இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கிறது, இது ரெண்டுமே அதில் அவங்களோட இன்புட்ல இருக்கும். ஜாதி பெயர்ல இயங்குகிற கல்வி நிறுவனங்கள்ல மாணவர்கள் ஜாதி குரூப்பா செயல்படுறது அலோடு. அவங்க எல்லாமே அந்தந்த குரூப்பா வந்து வேலை செய்வாங்க. அரசு கல்லூரிகள்ல ஜாதி சங்கங்களோட செல்வாக்கு உண்டு. ஜாதி கல்லூரியும் இருக்கு. ஜாதி பேர்ல இருக்க கல்லூரினா ஜாதி கல்லூரிகள் தான். இவங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இப்படி ஒரு குரூப்பை சேர்ந்துக்கிறது. அடுத்த குரூப் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த குரூப் தனியா இருப்பாங்க. இவங்களுக்கான எல்லா இருக்கும். ஆசிரியர்கள் அந்த பாகுபாடு இருக்கும். ஸோ கல்வி நிறுவனங்கள் வந்து ஒரு பகுத்தறிவு அப்படி இருக்குன்றது. பகுத்தறிவு பேசுறவனை விட அது வந்து ஜாதியவாதம் பேசுறவனுக்கு ரொம்ப இன்க்ளைண்டா இருக்கும். கல்லூரிகள் பள்ளிகள்ல இருக்கும். ஜாதி கயிறு கட்டுறது. ஒரு டீச்சர் இதை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சானா அவன் ஒழிஞ்சிருவான். வடிவெல்லாம் என்ன சொல்லுவாங்க, எதுக்கியா ஊர்காரனோட அவங்க நீ விட்டுட்டு போயிடு அப்படிங்கிறதான் ஒரு டீச்சரோட இதாக இருக்கும். அவங்க அந்த ப்ரமோஷன் வாங்குறதுல இது எல்லாத்துலேயுமே ஒரு சலுகையை பெறுவதில், முறைகேடான வழிகளில் சலுகையை பெறுவதில் ஜாதி வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. ஏடிஎம்கேவோட சண்டையில் என்ன நடக்குது, அது ஒரு ஜாதியில இருந்த கட்சி இப்போ அந்த கட்சியில இருந்த எங்க செல்வாக்கு போயிடுச்சுன்னு ஒரு ஜாதி கவலைப்படுறாங்க, எங்க செல்வாக்கு போயிடக்கூடாதுன்னு இன்னொரு ஜாதி அதை வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்படி தானே போகுது. முக்குளத்தோர் கவுண்டர் அந்த இதெல்லாம் நம்ம அரசியல் அனாலிசிஸ் எல்லாம் படிச்சாலே தெரியும். அது என்ன, முக்குளத்தோர் செல்வாக்குல இருந்த ஒரு கட்சி இப்போ வந்து கவுண்டர்கள்ட்ட போயிடுச்சுங்கிற அங்கலாய்ப்பு தானே அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காங்க. ஸோ இதை ஜாதியை வந்து அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது ரொம்ப பணம் இருக்கிறவர்கள்ட்ட வளர்ந்து பணம் இல்லாதவர்களை அடியாளா பயன்படுத்துற ஒரு இடத்துக்கு அது போயிருக்கு. சுர்ஜித்தை வந்து ஏன் நம்மளை ஷேக் பண்ணுதுன்னா, ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போற வேண்டிய ஒருத்தனே வந்து அருவாளை தூக்குறான்னா இது வந்து இந்த செப்டிக் ஆனது வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா போயிருக்கு. துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்மெல் நமக்கு தாங்கல, ஆனா காயம் இருக்கு, சிறங்கு ரொம்ப நாளா இருக்கு. இது அழுகி போகுதுங்கிறப்பதான் நமக்கு பயமா இருக்கு. ஆனால் அந்த மைண்ட் செட் கொடுக்குற பிளஷர் அப்படின்றது என்ன, ஒரு காஸ்ட் மைண்ட் செட் கொடுக்கக்கூடிய பிளஷர், அதுல அவங்க இன்வால்வ் ஆகி இருக்காங்க அப்படின்னா அதை ஏதோ ஒரு வகையில ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு இல்ல. அதாவது பொதுவா மனிதர்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா, நான் வந்து ஒரு குழுவோட ஒரு குரூப் ஐடென்டிட்டி இருக்குல்ல, நான் இந்த குழுவோட ஆள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கும். ஏன் அமெரிக்காவுக்கு போறவன் ஜாதியை தூக்கி போடாம ஜாதி சங்கம் வந்து வச்சிருக்காங்க, அசோசியேட் ஆகிறதுக்கு எனக்கு ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா அங்க நீங்க வந்து பிரவுன் ஸ்கின்னோட இருக்கீங்க, ஒயிட்டோட போய் நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவங்களோட ஒன்னும் ஆக முடியாது. நீங்க வந்து ஐசோலேட்டடா ஒரு மாதிரி ஏலியனா உணர்றீங்க. அப்போ உங்களை ஒத்தவர்கள் உங்களுக்கு தேவைப்படுறாங்க. அங்க என்ன ஆகும்னு சொன்னா, அவர்களுக்கு வந்து ஒரு ஜாதிக்காரன் வந்து 10 பேர் கிடைக்கலன்னு சொன்னா, பிசில 10 பேரு, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில 10 பேரு அப்படின்னு வந்து என்னன்னா அந்த இதை வந்து இறக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்தியன்ஸா கூட சேர்ந்து இருந்துப்போம் அந்த மாதிரி, அந்த அளவுல. அது சில கேசஸ் உண்டு. முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடைநிலை ஜாதி எல்லாத்தையும் ஒரே இதா இருப்பாங்க. தான் ஜாதிக்காரங்க ஒரு 10-20 பேர் வந்த பிறகு அந்த குரூப்ல இருந்து கொஞ்சம் டிட்டாச் பண்ணிட்டு வந்து இங்க சேர்ந்துக்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு குழுவோட இருக்குங்கிற ஒரு தைரியம் இருக்கும். அடுத்ததா இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கேஸ்ட் ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப கிளவரா அவங்க தங்களை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா எக்ஸ்ட்ரா வேலையும் செய்யறாங்க. அவங்கள தொடர்ந்து என்கேஜ் பண்றாங்க. ஏதோ ஒரு ஈவெண்ட் கூப்பிடுறாங்க, குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்க, கொடுத்து உதவிக்கிறது, ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க போய் அவங்க வீட்டு சண்டே ஆக்குபை பண்ணிட்டீங்கன்னா வேற ஒருத்தன் வர முடியாது. நீங்க இவங்களை கூப்பிட்டுட்டீங்கன்னா, இப்படி அந்த கோயிலை வச்சு கல்யாண மண்டபம் கோயிலை வச்சு இது பண்றது. இங்க வந்து ஜாதி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அதற்கான காரணங்கள்ல உங்களுடைய தினசரி வாழ்க்கையோட, குறிப்பா பெரிய நகரங்கள்ல இல்லைன்னாலும் கூட சிறிய நகரங்கள் கிராமங்கள்ல வந்து உங்களோட தினசரி வாழ்க்கையோட கேஸ்ட் வந்து அசோசியேட் ஆகும்.
கேஸ்ட் ஒரு மைண்ட் செட் அப்படின்றது கிளாஸ் டிஃப்ரென்சஸ்லாம் அப்பாற்பட்டது தான், அப்படிதானே? ஏன்னா இப்போ கொலை செய்யறது ரொம்ப ஒரு வர்க்க நிலையில ரொம்ப ரொம்ப ஒரு பின்னிலையில இருக்கக்கூடிய பலரும் அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஜாதி வெறி பிடிச்சவங்களும் அவங்களும் இருக்க தான் செய்யறாங்க. இருக்காங்க. ஆமா ஆமா. வர்க்கத்துல வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கவங்க ரைட் ரைட். அதாவது தேவை மாறுபடுது. எல்லாருக்கும் ஜாதியை வந்து எல்லாருக்கும் ஜாதி தேவைப்படுது. தேவை வந்து மாறிட்டு இருக்கு. பணக்காரருக்கு அது வேற வகையில தேவைப்படுது. கீழே இருக்கவங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒரு ஐடென்டிட்டி, ஒரு கடைசி நேரத்துல ஒரு ஆளை சேர்க்கறதுக்கு. இப்போ என்னோட அடிச்சிட்டான், தகராறு பண்ணிட்டான், எங்க போய் நிக்கிறாங்க ஆட்கள்? என் ஜாதிகாரன் வாழ்னு கூப்பிட முடியுது இல்ல? ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாவே இதனுடைய தேவை வந்து என்னன்னு சொன்னா, ஒரு சமூகமா வேறு இடத்துல தன்னை ஒரு குரூப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுல இருக்கிற கோளாறு, இடைவெளி. ஒரு சங்கத்துல இருக்கோம், இப்போ யூனியன்லாம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூனியன் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல அவர் வந்து தன்னோட யூனியன்ல இருந்து ஒரு சப்போர்ட் வந்து கேட்க முடியும். ஒரு தெருவில் இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிற பட்சத்துல ஒரு தெருவில் இருக்கிறவங்கன்னு அதை வந்து செஞ்சிட முடியும். மாணவர்கள்ங்கிற வகையில் அவர்கள் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அதை நடத்திட முடியும். பட் அப்படியான ஒரு 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 குழு அமையறதுக்கான வாய்ப்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. யூனியன் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. முன்னாடி ஜாதி, இந்த ஜாதி நான் அப்படின்னு கிளைம் பண்றதுல அதை கிளைம் பண்றது ஒரு கூச்சம், இல்லை இந்த ஜாதின்னு தன்னை வந்து வெளிப்படுத்துகிறதுல ஒரு சங்கடம் எல்லாம் பண்ணக்கூடாது, இல்லை வேற ஒருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்ற அந்த சமூகம் உருவாகி வந்து அது டைலூட் ஆயிடுச்சா? இல்ல முன்னாடில இருந்து எல்லாருமே அசோசியேட் பெருமையா தான் இருந்திருக்கு? அதாவது அது இப்ப வந்து எல்லாராலையும் நான் வந்து இந்த ஜாதின்னு கிளைம் பண்ணிக்கிறதுல ஒரு கூச்சமோ இதெல்லாம் ஒரு பெருமையா எடுத்துக்கணுமாடா அப்படின்ற அந்த மைண்ட் செட்ன்றது இப்ப குறைஞ்சிருக்கான்னு கேட்கிறேன். முன்னாடி இருந்தது இப்ப குறைஞ்சிருக்கா? திரும்ப ஆமா, அவங்க வந்து அந்த ஜாதி பெருமை மறைமுகமாவோ நேரடியாவோ அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டியை விரும்புற மாதிரி தான். முன்னாடி அது கொஞ்சம் கம்மியா இருந்தது ஓரளவு. என்னன்னா அப்போ வந்து சமூகம் எப்போது இந்த அறிவுபூர்வமா செயல்படுவதை நோக்கி நகர்ந்ததோ அப்போ இது குறைஞ்சது. வெறுமனே பெரியார் வந்து கடவுள் மறுப்பு, அது பார்ப்பன ஆதிக்கத்தின் மீதான எதிர்ப்பை பேசுறதுன்னு மட்டும் அவர் செயல்படல. சைமல்டேனியஸா அவர் அவங்க இப்போ திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுச்சுன்னா, மக்களை வாசிப்பை நோக்கி திருப்புது. அறிவுபூர்வமான உரையாடலுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறாங்க. எல்லா கிராமங்கள்லையும் படிப்பகங்கள் வைக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறதுக்கான நிர்பந்தத்தை அந்த அமைப்புகள் வந்து உருவாக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இப்படி ஒரு குரூப் இருக்குங்கும் போது இந்த குரூப் ஐடென்டிட்டியை விரும்புகிறவர்கள் இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அவர்கள் மேல மேல தங்களை வந்து செம்மைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வழி இருந்தது. அதுல இருந்து உருவாகி வந்தது தான் இந்த அடையாளம் வந்து அநாகரிகமானது, அதை நம்ம எடுத்துக்க கூடாதுங்கிறத வந்து அது ஒரு தனியா வெறும் ப்ரீச்சிங்கா மட்டும் இல்லை, அவர்கள் அறிவுபூர்வமா செயல்படுவதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க உருவாக்குனாங்க. எல்லா இடத்துலையும் பரவலா உருவாக்குனாங்க. அதை தொடர்ந்து அதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல மிடில் கிளாஸோட எழுச்சி இருக்கு இல்லையா, இந்த மிடில் கிளாஸோட எழுச்சி இத மாதிரியான அமைப்புகள்ல தான் முதல் அடியை வந்து உருவாக்குது. கம்யூனிஸ்ட் அமைப்புகளுக்கும் சரி, பெரியாரி அமைப்புகளுக்கும் எங்க வந்து முதல் இது உருவாகுது, எதுக்கு நமக்கு தேவையில்லாது, எல்லாம் தான் வந்து வந்துருச்சு இல்ல, ஏன் நம்ம தேவையில்லாம போய் அந்த இடத்துல உட்காரணும். அது கூடவே என்ன பண்ணாங்கன்னா, தேவைப்படாத எதையும் படிக்கக்கூடாதுங்கிறதையும் மிடில் கிளாஸ் தான் முதல்ல போறாங்க. எதிர்காலத்துக்கு அவசியம் இல்லாத எதையும் எதுக்கு படிக்கணும், வேலைக்கு போறதுக்கு படி, வேலைக்கு போ, இதாரு, அப்படி ஒரு லைஃப் அதோட இதுல என்ஜாய் பண்ண. அப்படி இருக்கும்போது சமூக அக்கறை அப்படின்றது தேவையில்லாம போகுது. அப்படி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க என்ன ஆகுறாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு மிடில் கிளாஸ் வந்து மேலே ஏறி படிச்சு முன்னேறி மேலே ஏறி வர்றாங்கும் போது கீழே இருக்கவங்களுக்கு அதன் கீழே பொருளாதார அடிப்படையில் அதன் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாடல் இருக்கும். ஸோ நாம் இந்த மாதிரி கல்வியின் மீது இதன் மீது நம்ம ஆர்வத்தை காட்டணும்னு சொன்னா நம்ம மேலே போகலாம், நம்ம வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலா இவங்க இருந்தாங்க. அதன் பிறகு மிடில் கிளாஸ் என்ன ஆகுது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து தான் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு ஒரு குரூப் இல்லாம ஐசோலேட் ஆகுறாங்க. தன்னை எது கூடவும் ஐடென்டிஃபை பண்ணிக்காம என்னோட வீடுங்கிற அளவுல வந்து ரொம்ப கன்சீல்டா அவங்க ஆகும்போது அவர்களுடைய அந்த பயம் அதிகரிக்குது. பயம் அதிகமாகும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது சாமியாரை நோக்கி போறாங்க. இந்த சாமியாரை நோக்கி போனவன் அத்தனை பேரும் பாருங்க மிடில் கிளாஸ். திடீர்னு வந்து மிடில் கிளாஸா இருப்பாங்க. தன்னோட குலதெய்வம் இருக்காது, வேற ஒரு இதுக்கு பெருமாளை நோக்கி போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ போதாம இருக்கு. சரி ஓகே, புதுசா ஒரு சாமியை ஹையர் பண்ணுவோம், பணக்காரர்களுக்கான சாமியை போய் பார்ப்போம், ஏதாவது குறையுதான்னு பார்ப்போம், வேலைக்கு ஆகல, சரி ஓகே இந்த இதுக்கு போகலாம், யாரு வேதாத்திரி மகரிஷி போய் பார்ப்போம், அங்க ஒரு குரூப் இருக்கு. ஸோ அந்த குரூப்ல இருக்கும்போது அவர்கள் வந்து ஓகே ஃபைன், ஓரளவு பெட்டரா ஃபீல் பண்றாங்க. அடுத்து அது பத்தலைன்னா ஈஷா போகலாம்,
இத மாதிரி வந்து சாமியார்கள் மகாவிஷ்ணு அந்த வரைக்கும் போறாங்க. ஆனா இத மாதிரி போகும்போது அவங்களோட அந்த அந்த பதட்டத்துல வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா ரிலேட்டிவ்ஸை கான்டாக்ட் பண்ணும்போது அகைன் அந்த காஸ்ட் வந்து உள்ள வந்துருது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நண்பர் ஒருத்தர் கோலார்ல இருந்து பெங்களூர் வேலை பார்க்கும்போது மீட் பண்ணேன். அவரு அந்த அவர் நடத்தையில் இருக்கிற ஷார்ப் டிஃபரன்ஸ் வந்து அவர் சொல்றாரு. மொபைல் போன் இல்லாத வரை இன்டர்காஸ்ட் மேரேஜ் வந்து கோலார்ல ரொம்ப ரொம்ப சாதாரணம் அப்படின்றாரு. அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த காஸ்ட்டை பத்தி பெருசா எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஃபோன் வந்த பிறகு, செல்போன் வந்துட்ட பிறகு, அப்போ பட்டன் ஃபோன் தான் பெரும்பாலும் வந்து, ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவு கொஞ்சமாக தான் இருந்தது, பெருசா நீங்க பண்ண முடியாது, ஆண்ட்ராய்டு வந்த புதுசு. இந்த ஃபோன் வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா இவங்க அத்தனை பேரும் குடியேறி அத்தனை பேரும் தங்களோட சொந்த ஊரோட ஒரு கனெக்ஷனுக்கு போறாங்க. சொந்த ஊரோட கனெக்ஷன் வந்த தொடர்பு வந்து இப்படிலாம் வேலை செய்யுது. அப்படி வந்த பிறகு அவங்க என்ன ஆகுதுன்னா அந்த ஜாதிய உணர்வு வந்து ஸ்ட்ராங் ஆகுது. கிட்டத்தட்ட 100 வருஷம் அந்த அந்த டச் இல்லாம இருந்த ஓரளவுக்கு ஒரு உருப்படியான ஒரு இதை மேம்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு போன ஒரு சமூகம் ஃபோன் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா இன்னும் மேம்பட்ட இடத்துக்கு போகாம திரும்ப பழைய இடத்துக்கு போறாங்க. இந்துக்கள் அடக்கம் பண்ற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டியன் முறைப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சவப்பட்டி வச்சு இறக்கிறத பார்த்துருக்கேன். ஆனா அவங்க வந்து அப்படி ஒரு ஜாதியை, ஏன்னா அங்க வந்து எல்லா ஜாதியும் மிக்சடா இருப்பாங்க. நீங்க வந்து உங்க ஜாதியில தான் பொண்ணு தேர்றது கஷ்டங்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஹிந்து அப்படிங்கிற அளவுல வந்து கல்யாணம் பண்ணினது என்ன ஆகுதுன்னா இதன் பிறகு அந்த ஜாதிய உணர்வு வந்து மேம்படுது இல்லையா. ஸோ தொழில்நுட்பம் வந்து நமக்கு சர்வீஸ் பண்றதை விடவும் அவங்களுக்கு பண்ணுது. மிடில் கிளாஸோட எழுச்சி நமக்கு ஒரு 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 அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்குறதுக்கு பதிலாக ஒரு மலட்டு சமூகத்தை உருவாக்குது. தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு ஒரு அறிவுபூர்வமா செயல்படுறவனுக்கு உதவுறதை விடவும் அதிகமா இந்த ஜாதிய பெருமிதத்தோட ரீல்ஸ் போடுற ஆட்களுக்கான ஸ்பேஸ் அதிகம் கொடுக்குது. அவங்களோட ஒருங்கிணைப்பு உதவுது. அண்ட் மேரேஜ் வரும்போது நீங்க கிறிஸ்டியன் இதுல எல்லாம் ஒரு எங்க மாட்டுவாங்கன்னு சொன்னா, நீங்க சர்ச்சுக்கு எதிராக பேசுறீங்கன்னா உங்களை விட்டுறலாம். கரெக்டா கல்யாணம் பண்ணணுங்கும் போது உங்க கழுத்துல சுருக்கு விடும். நீங்க அங்க உங்க சர்ச்சில் வந்து வாங்கணும். அதே தான் முஸ்லிம்கள்லையும் இதுல. இது வந்து ஹிந்துஸ்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த சமூக விளக்கத்துல இருந்து வரலாம். உங்க கூட பழங்க மாட்டாங்க, உங்களுக்கு உங்க கூட சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. அசோசியேஷன் அண்ட் ஏலியனேஷன் தான் காஸ்ட்க்கு ஒரு அடி. இன் குரூப் அவுட் குரூப் டைனாமிக்ஸ் தான் அந்த இடத்துல. நான் சொல்றதெல்லாம் கேட்டா நீ இந்த குரூப்குள்ள இருப்ப, நீ குரூப் விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா நீ அவ்வளவுதான், என்கிட்ட வராத. இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற இது இருக்குல்ல, இப்ப கூட இதுல 800 சைட்ல வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற இதை வந்து சில ஆடியோக்களை வந்து கேட்டேன். அனௌன்ஸ்மெண்ட், அவங்களுக்கு வந்து கடையில் யாரும் பொருள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றதை வந்து கேட்டேன். எங்கன்னு நான் மறந்துட்டேன், சென்னை புறநகர் பகுதிகளில். ஸோ இந்த புறக்கணிப்புங்கிறது ஒரு இதில் ஆனாலும் அதை மட்டுமே நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்க மாட்டேன். ஏன்னா இதிலிருந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்கிற பலரும் இந்த உளவியல் காரணங்களால் நாம் வந்து நம்ம ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கா ஒரு குழுவோட தன்னை வந்து ஒரு குழுவோட அடையாளம் இல்லாமல் இருக்கிறதோட அந்த இதில் வந்து என்னன்னா மறுபடியும் அந்த இடத்துல போறாங்க. இதை எஃபெக்டிவா பயன்படுத்துறதுக்கு வந்து முதலாளிகளுக்கு தேவைப்படுது, ஜாதி முதலாளிகளுக்கு தேவைப்படுது, கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, கட்சிகளுக்கு தேவைப்படுது, மதவாத இயக்கங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இவங்க அத்தனை பேரும் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட எதிர்த்து போராடுறது எந்த அமைப்பாலும் இந்தியாவில் முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்கள்ட்ட பணம் வேணுமா, பணம் இருக்கும். ஆள் வேணுமா, ஆள் இருக்கும். அதிகாரத்துல பலம் வேணுமா, அதிகாரத்துல பலம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இது ரொம்ப சேஃபான கூடாரம்னு ஒரு புதுசா ஒரு பாமர பார்வையில பார்த்தோம்னு சொன்னா ஒப்பீட்டளவுல இந்த இடம் ஓரளவு சேஃபா வலுவா தெரியுது. அண்ட் மோர் ஓவர் நமக்கு அந்த பெருமிதத்தை கொடுக்குதுங்கும் போது இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. காஸ்ட் மைண்ட் செட்டை பத்தி பேசும்போது ஸ்டார்டிங் எப்படி ஒரு பெருமிதம் எப்படி உருவாகுதுன்றதெல்லாம் கேட்டேன். அதே மாதிரி ஒரு பட்டியல் சமூகத்துல இருக்கவங்க அல்லது சமூகத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லப்படக்கூடிய சமூகத்துல இருக்கவங்களுக்கு இயல்பாய ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது சமூகத்துல இருந்து விலகி இருக்கிற மாதிரியான மனப்பாங்கு வர்றதும் இயல்பானது தானா? அப்படி வருமோ? தாழ்வு மனப்பான்மைங்கிறது தான் மனிதர்கள் மனசுல பெருமளவு இருக்கிற விஷயம். இப்போ ஜாதியோட அசோசியேட் ஆகிறவனுக்கும் தாழ்வு மனப்பான்மை தான் காரணம். எல்லாத்துக்கும் நீங்க வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு ஒண்ணு சைக்கலாஜிக்கலி ஸ்பீக்கிங் அப்படி ஒண்ணு கிடையாது. நான் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறதா? அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இன்னொரு அவுட்கம் தான் அது. ஓகே, உங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மறைக்கிறதுக்கு உங்க மூளை ஆடுற கேம் தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற ஆட்களை நீங்க ரொம்ப க்ளோஸா போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், அவங்களுக்கு வந்து ஒரு அதீதமான
ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அதை மறைச்சிக்கிறதுக்கு போடுற முகமூடி தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு கிடையாது. சுப்பீரியாரிட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் காமனா இருக்கிறது. நாம அதை எதிர்கொள்றதுக்கு எடுத்துக்கிற முயற்சி தான் இது எல்லாமே. அதுல கேஸ்ட் வந்து உங்களோட இன்ஃபீரியாரிட்டியை மறைச்சிக்கிறதுக்கும் உங்களோட அடையாளமின்மையை வந்து சரி பண்றதுக்குமான ஒரு மோசமான ஒரு கருவியா இருக்கு. எனக்கு எந்த ஐடென்டிட்டி இல்லை, ஆனா எனக்கு ரீல்ஸ் போடணும், கெத்தா ரீல்ஸ் போடணும், எதை வச்சு போடலாம்? ஆனா திருச்சிக்காரன்டான்னு சொல்லி ரீல்ஸ் போடுறது அவ்வளவு வெயிட்டா இருக்காது. எவனும் வந்து திருச்சிக்காரன் வந்து இது பண்ண போறது இல்லை, லைக் போட போறது இல்லை. ஆனா அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டியில வந்து நீங்க போடும்போது என்ன ஆகும்னு சொன்னா, இந்த ஜாதி சங்கங்களை வளர்க்க விரும்புற ஒருத்தன் வந்து லைக் போடுவான். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஜாதி கயிறை கட்டணும்னு சொன்னா ரைட், நம்ம ஜாதிகாரன் கூட ஒரு குரூப் ஆயிக்கலாம். இந்த ஸ்கூல்ல ரவுடிசம் பண்ற பசங்கள்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேச்சரோட இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். கூட இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா அவனுக்கு வேற எந்த குரூப்லயும் சேர வழி இருக்காது. படிக்கிற குரூப்ல சேர முடியாது, விளையாடுற குரூப்ல அவங்களுக்கு இடம் இருக்காது, அவங்க அதை விட்டுருப்பாங்க. அண்ட் வேற ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இடத்துல தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கான எந்த ஸ்கோப்பும் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரவுடி கேங்ல போய் சேருவாங்க. அட்லீஸ்ட் நான் இங்கே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அவங்களோட லோ செல்ஃப் எஸ்டீம் வந்து அந்த பலவீனமான சுயமரியாதை ஒரு ரவுடி கேங்ல போய் ஒரு அராஜகம் பண்ற ஒரு குரூப்போட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுல அவங்கள நோக்கி அந்த இடத்துல நோக்கி தள்ளும். நீங்க இந்த குரூப்பை உடைக்கிறதுக்கு நீங்க லோ செல்ஃப் எஸ்டீமோட வேலை பார்த்தீங்கன்னா போதும், இந்த குரூப்பை காலி பண்ணிடலாம். கேஸ்ட் இதுல வந்து அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நீங்க வேலை செய்யலாம், ஆனா வேலை செய்வதற்குண்டான எல்லா டோர்ஸையும் நாம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு ஸ்கூல்ல அந்த மாதிரி எனக்கு வாத்தியாருங்க இருந்திருக்காங்க. இந்த கேஸ்ட் சிஸ்டமை கிரிட்டிசைஸ் பண்ற, அது ஒரு அநாகரிகமானது அப்படிங்கிறத சொல்ற எனக்கு நல்ல நினைவு இருக்கு. 7th படிக்கும்போது எங்க டீச்சர் ஒருத்தர், டெம்பரரி டீச்சர் ட்ரைனிங் எடுக்கிறவங்க வந்து ஒரு மாசம் 2 மாசம் கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, அவருக்கு வந்து ஒரு ஏன் நல்ல நினைவு இருக்குன்னா, ஒரு கை வந்து ஏதோ அடிபட்டு 3 விரல் ஒன்னா ஒட்டிட்டு இருக்கும் முடியும். இன்னொரு இதுல தான் எழுதுவார், ரைட் ஹேண்ட் தான் இருக்கும், லெஃப்ட்ல எழுதுவார். அவர் சொன்னாரு, இந்த சூத்திரர்கள் பஞ்சமர்கள் அந்த 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 பாடம் வந்து நடத்துறாங்க, எக்ஸாக்டா அந்த இது தெரியல. அப்போ வந்து கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு, சூத்திரர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதோ படிச்ச நினைப்புல நான் என்ன சொல்றேன்னா, தாழ்த்தப்பட்டவர்கள். யோ நீ நானும் தான் சூத்திரன், எல்லாம் தான் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் யாரோ சொல்ற மாதிரி சொல்ற, உன்னையும் சேர்த்து தான் அந்த கேட்டகரி அப்படின்றாரு. அப்பதான் எங்களுக்கு அந்த கிளாஸ்ல வந்து அந்த இதுவே வருது. அதர்வைஸ் வந்து என்னன்னு சொன்னா, அந்த இடைநிலை ஜாதிகள் எல்லாருமே வந்து நாங்க ரொம்ப நல்லா தான் இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்புட் தான் அங்க இருந்தது. பட் விஷயம் என்னன்னு சொன்னா, உன்னையும் சேர்த்து தான் அந்த கேட்டகரியில் வச்சிருக்காங்கன்றது 7வது படிக்கும்போது அந்த டீச்சர் சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். அதற்கு முன்பு அஃப்கோர்ஸ் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்துச்சுனாலும் வீட்டில இருந்து அந்த இன்புட்லாம் கிடைக்கல. அதன் பிறகு கத்துக்கிட்ட ஆரம்பிச்சதான் புத்தகங்கள் இருந்தாலும். ஸோ இப்படி சமூகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அதன் பலவீனங்களை நம்ம வந்து நம்ம மரியாதையா தான் நடத்தப்படுறோமா அப்படிங்கிறத, இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டுற ஒரு அமைப்பு வந்து ஒரு ஆசிரியர்கள் டீம் வந்து அங்க இருந்துச்சு, பரவலா இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. நான் ஒரு டீச்சர்ஸோட ஒரு முகாம் ஒன்றுக்கு போயிருந்தேன், அரசு ஆசிரியர்கள். அங்க ஏதோ ஒரு நாடகம் ஒன்று நடக்குது. அந்த நாடகத்துல யூனியன் கவர்மெண்ட்டை கூட இல்லை, அவங்களோட அந்த ஜாதியவாத மனோநிலையை சுட்டி காட்டுற மாதிரி ஒரு 4-5 வசனம் வருது. டக்குன்னு 2 பேர் எந்திரிக்கிறாங்க, 2 டீச்சர்ஸ் வந்து மேல் ஆம்பளைங்க எந்திரிக்கிறாங்க. நீங்க என்ன டீச்சர்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுறீங்க அப்படின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசலைங்க, இந்த வசனம் வந்து அந்த கட்சி தலைவர் ஒருத்தர் பேசுனது, அதை சுட்டி காட்டுறோம். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு என்னமோ ஒரு மனநிலை சொன்னார், டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 60 டீச்சர்ஸை கூட்டு வெளில போயிட்டார். 150 பேர்ல 60 பேரை கூட்டிக்கிட்டு ஒரு வாத்தியாரால அந்த கிளாஸை பாய்காட் பண்ணிட்டு போக முடியுது. இது நடந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஆசிரியர்கள் மத்தியில ஒரு ஒரு மதவாதத்தை லேசா கிண்டல் பண்ற ஒரு நாடக வசனத்துக்கு எதிராக 60 வாத்தியாருங்க எந்திரிச்சு வெளில போறான். இந்த லட்சணத்துல இருந்ததுன்னா நீங்க வந்து எப்படி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரியான பாடங்களை வந்து நடத்துவீங்க? வேற ஒரு ஜாதி டீச்சர் என் பையனை கண்டிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா கும்பலா போய் கண்டிக்கிற போக்கு இருக்கு. அண்ட் பேரண்டிங்ல வர்ற ஓட்டைகள்னு சொன்னா அதை நான் ஒரு பெரிய பட்டியல் சொல்லுவேன்.
அதுல இது ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இந்த 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 ஜாதிய திமிரை அது நம்ம பிள்ளைக்கு எதிராக முடியும் அப்படிங்கிற அறிவோடு பெற்றோர்கள் பாதிக்கு பாதி பேர் செயல்பட்டா கூட அந்த பிரச்சனையை வந்து நம்ம தீர்த்திருக்க முடியும். நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, ஒரு பட்டியல் சமூகத்துல இருக்கவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இது உருவாக்கும் அப்படின்னா அது உருவாக்கும். ஆமா, தமிழ்நாட்டுல குறிப்பா மிடில் கிளாஸுக்கு எஸ்கலேட் ஆகி வர்றவர்கள் அந்த தான் வந்து அந்த ஒரு ரெபலியன் இதுல நடந்துக்கிறாங்க. இன்னொரு பிராமின் ஆகிறதுக்கு முயற்சி தானே நிறைய இருக்கு. வீட்டுல பெருசா பிரம்மாண்டமா பூஜை ரூம் கட்டுறது, பட்டியல் சமூகமா இருந்தாலும் யாருமே எல்லாமே நான் அவங்க எல்லாம் இல்லை. நீங்க மிடில் கிளாஸுக்கு வருபவர்கள் தங்களுடைய அடையாளத்தை வந்து மறைச்சிட்டு ஒரு பிராமின்கான ஒரு அரை பார்ப்பனரா மாறுறதுக்கு உண்டான முயற்சி பரவலா நீங்க பெருநகரங்கள்ல அது ரொம்ப இதா பார்க்கலாம். வியாழக்கிழமை சாய்பாபா போறது, அந்த சத்யநாராயண இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு நல்ல விளக்கு ஏத்துவாங்க, அவ்வளவுதான் நடக்கும். சாப்பாட்டுக்கு இல்லாத காலத்துல ஊர்ல எல்லாம் பார்த்ததுன்னா மிஞ்சி போனா திருவிழா கொண்டாடுவாங்க, சாயங்காலம் நல்ல விளக்கு ஏத்துவாங்க, இவ்வளவுதான் நடக்கும். ஆனா இந்த குரூப் எல்லாம் மேலே ஏறி வந்து நகரங்கள்ல 2 பெட்ரூம் 3 பெட்ரூமோட வீடு கட்டின பிறகு இவர்கள் மாறினது என்னன்னு சொன்னா, பிரம்மாண்டமா ஒரு பூஜை ரூமை கட்டுறது, குலதெய்வத்துக்கு வந்து லஞ்சம் கொடுத்துட்டு, ஆனா ஒரிஜினல் சாமியா வந்து பிள்ளையாரு இவங்களெல்லாம் டேக் ஓவர் பண்றது, மற்ற ஜாமிகளை டேக் ஓவர் பண்றது அப்படின்னு போனாங்க. அந்த ஒரு இந்த மாதிரியான பூஜைகளை நடத்துறது, ஜாதகம் பார்க்கறது பெருசா அதுல இருக்க இந்த மாதிரி வந்து தங்களை வந்து ஒரு எப்படியாவது ஒரு பார்ப்பனர் இந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. தங்களுடைய அடையாளத்தை வந்து மறைச்சுக்கிட்டு அதுக்கு மேல இருக்கிற ஒரு இடத்துக்கு இந்த மாதிரியான என்ன கேஸ்ட்ல வந்து தன்னுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரை பார்ப்பனர் ஆவதுங்கிற முனைப்பு தான் இங்க இருக்கு. நீங்க டெல்லியில எல்லாம் 5-6 வருஷம் முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரியான பூஜை, சத்யநாராயண பூஜை, அது என்ன வேற ஏதோ ஒரு பூஜை, எனக்கு வாயில வர்றது அந்த பூஜை தான் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பூஜை இருக்கு. இந்த பூஜை செய்யறவங்கலாம் 25,000 ரூபாயில இந்த 50,000 ரூபாய் 75,000 ரூபாய் வாங்குறவங்கலாம் இருக்காங்க. வெறும் 1.5-2 மணி நேரத்துக்கு உங்க வீட்டுல பெயிண்ட் அடிக்கிறவனுக்கு எவ்வளவு பேரம் பேசுறீங்க. ஆனா ஒரு ஐயர் வந்து உங்க வீட்டுல நெய்யை ஊத்தி பூஜை பண்ணிட்டு போறதுக்கு 50,000 ரூபாய் அசால்ட்டா எடுத்து நீட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. இது எல்லாமே காட்டுறது என்னன்னு சொன்னா, எப்பாடுபட்டாவது நம்ம கொஞ்சம் ஒரு குவார்ட்டர் பார்ப்பனராவது ஆயிடணும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் இருக்கு. அடையாள சிக்கல் அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து தன்னோட கேஸ்ட் இது மேல ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்க போய் தானே நீங்க அடுத்ததை வந்து ஸ்வீகரிக்க வேண்டியிருக்கு. குளோபலைசேஷன், எஜுகேஷன் இது எல்லாமே வந்து இதை மாத்துறதுக்கான புதிய வடிவத்தை தான் கொடுத்துருக்கு. இல்ல இதை வந்து கெடுவாய்ப்பா இந்த சிஸ்டம் வளர்க்கறதுக்கு தான் அது உதவி செஞ்சிருக்கு. ஏன்னா முதலாளித்துவத்துக்கு அது தேவைப்படுது. எக்ஸாம்பிள் அதுதான் மகாராஷ்டிரா. ஆனா நடந்தது அவ்வளவு பெரிய அம்பானி கல்யாணம் பண்ணும்போதுமே RSS சீஃபோ அந்த பார்ப்பனர்கள்லாம் வரும்போது ஒரு காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதை பார்க்க முடியும். இல்ல அது வந்து அதுக்கு வேற சில இது இருக்கு. இந்த வைதிகம் பண்ற பார்ப்பனர்களுக்கு வந்து வசதியா இருக்கிற அல்லது வந்து இந்த வேலை வாய்ப்புல அல்லது வந்து பொருளாதார ரீதியா ரொம்ப மேல போயிட்ட அந்த வைதிக அந்த குருக்கள் வேலையெல்லாம் பார்க்காத பார்ப்பனர்கள் கொடுக்குற மரியாதை இருக்குல்ல, எதுக்கு அவனை அங்க உட்கார வைக்கணும்னா இப்படிதான் செய்யணும். வாத்தியார் வாங்க, அவருக்கு மரியாதை கொடுத்து குனிஞ்சு வணக்கம் பண்ணும்போது அவன் அந்த இடத்துல இருப்பான். அவன் படிச்சு மேல வந்தானே அந்த வேலைக்கு ஆள் இருக்காதுல்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கபடத்தனமான உள்நோக்கம் அதுல ஒவ்வொரு லேயருக்குமே இருக்கு. சாதியை பாதுகாப்பதுல பெண்களோட பங்கு அப்படின்றது என்ன? அது இந்த புதுசா மதம் மாறுறவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ரெகுலர் மதத்துக்காரங்களை விட ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க. பாத்துறீங்களா? சபரிமலா அவங்க இஸ்லாமுக்கு மாறிட்டு வழக்கமான முஸ்லிம்களை விட ரொம்ப. அதே போல அந்த அல்லேலூயா இதை சொல்றவங்க அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா வழக்கமான கிறிஸ்டியன்ஸ் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க ரொம்ப ப்ராப்பரா தான் இருப்பாங்க. அண்ட் குழந்தைகளுக்கு அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு தான் அந்த தேவை இருக்கு. நான் மாறிட்டேன்னு காட்ட வேண்டிய தேவை இருக்கு. நீங்க சந்தேகம் இல்லை, நீ அதுல இருக்கியா இதுல இருக்கியாங்கிற குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுனால அவங்க வந்து இப்பதான் பெண்களை வந்து இந்த ஆள் பத்தாம பெண்களை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஐடென்டிட்டியை பாதுகாப்பின்மை வந்து ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்க சேஃபா இருக்கணுங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு அந்த ப்ளஷர் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த கெத்தை காட்டி அராஜகம் பண்ணி ஏதோ ஒரு வகையில வந்து ஆண்கள் வந்து தன்னோட அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு இது கிடைக்கும்னா, திருப்தி கிடைக்கும்னா, பெண்களுக்கு சேஃப்டி தான் ப்ரையாரிட்டி. ஸோ சேஃப்டி ப்ரையாரிட்டிங்கும் போது நான் அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டியை வலுவாக காட்டினாதான் நான் இந்த குரூப்ல வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், சேஃபாக இருக்க முடியும்னும் போது அவர்கள் அந்த ஜாதிய முகத்தை வந்து ரொம்ப
ஈஸியா இப்பதான் பண்றாங்களா? முன்னால இருந்து என்ஃபோர்ஸ் பண்ணலையா? கிடையவே கிடையாது. நீங்க பாருங்க, வேதம் பொருந்தாது. பெண்களுக்கு வந்து பார்ப்பனர்கள் எது கொடுத்தாங்களா என்ன? அவங்களுக்கு வந்து இந்த சூத்திரர்களுக்கு என்ன ரூலோ அதான் பெண்களுக்கும் ரூல். பெண்கள்லாம் வேதம் படிக்கக்கூடாது, கேட்டு பாருங்க. பெண்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, அந்த இது சேர்த்ததே கிடையாது. நீங்க ஆந்த்ரோபாலஜி இதுல படி பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஸ்டெஃபி புல்வெளியிலேருந்து அவர்கள் வந்தபோது ஆண்கள் மட்டும்தானே வந்தாங்க மாடு மேய்ச்சிட்டு. அவங்க பெண்கள்லாம் வரலையே. வர வழியில நடக்கிற இனக்கலப்பு தான். ஸோ அதனால அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் இன் ஜென்ரல் ஒரு காலம் வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்த வரைக்கும் ஜாதி வந்து பெண்களை வந்து ஒரு பொருட்டா மதிச்சதே கிடையாது. இப்போ ஆள் குறையுது, இப்போ தேவைப்படுது இந்த இந்த இதுக்கெல்லாம். அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்களை ஆன்போர்ட் பண்றாங்க. ஸோ இன்னொரு சேஃப்டி என்னன்னு சொன்னா, அவங்க அந்த ஃபைட்டை பண்ணும்போது எதிர்ப்பு அவ்வளவு வலுவா இருக்காது. பெண்களை முன்னால நிறுத்தி இந்த சண்டையை நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது இந்த எதிர்ப்பு பெருசா இருக்காது. நான் அதுக்கு பெண்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன், அந்த மாதிரி பேசுற பெண்களுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கணுன்றத நான் ஏற்க மாட்டேன். ஏன்னா வயலண்ட் பிஹேவியர்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. இந்த திண்ணியத்துல அந்த மலத்தை கரைச்சி ஊத்துனதுல அதை கொண்டு வந்தது பெண்கள், அதை எடுத்துட்டு வந்து கரைச்சி கொடுத்ததெல்லாம் பெண்கள் தான். குஜராத் கலவரத்தின் போது தான் பார்த்து பழகிய பெண்கள் நடு ரோட்ல வன்கொடுமை செய்யப்பட்டு, பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்படும் போது சுத்தி நின்று அமைதியா வேடிக்கை பார்த்தது முட்டை கூட சாப்பிடாத பெண்கள். ஸோ கேஸ்டிசம்னு வந்துருச்சுன்னு சொன்னா அதனுடைய மட்டமான நடத்தைக்கு ஆண்கள் பெண்கள்ங்கிற வேறுபாடெல்லாம் கிடையாது. ஒரு காலம் வரைக்கும் அவங்கள வந்து ஜாதிய அமைப்புகள் மதிச்சதே கிடையாது. அதான் விஷயம். ஜாதி எப்பவுமே பெண்களை பொருட்படுத்தினதே கிடையாது. தேடி கூட நீங்க பார்க்கலாம், வீடியோக்கள்லாம் இருக்கு. பெண்கள் வேதம்லாம் படிக்கக்கூடாதுங்கிறது அவங்களே வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு சலுகை கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ஆள் பத்தலைங்கிறதுக்கான ஒரு சலுகை, அது அவ்வளவுதான். மற்றபடி பெண்கள்கிட்டையும் அது வேலை செய்யும். பட் காரணம் வேறையா இருக்கும். ஒரு ஆண் இந்த ஜாதிய ஒரு கேஸ்டிசத்தை வந்து பெருசா ப்ரீச் பண்ணி பேசுறது, அவனோட தேவை வந்து அந்த ப்ளஷர், அந்த கெத்து காட்டுற அந்த இன்ஸ்டன்டா கிடைக்கிற ப்ளஷர்ல இருந்து வரும். இவர்களுக்கு அந்த பாதுகாப்பு உணர்வுல இருந்து வரலாம். எனக்கான குரூப் இது, இந்த இடத்துல நாம இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் யாரை ஈஸின்னு சொன்னா, கேர்ள்ஸுக்கு வந்து வேற ஒரு பாதுகாப்பான இது இருக்குன்னு சொன்னா அவங்கள வந்து அதுல மாற்றுறது ஈஸி, கொஞ்சம் ஈஸி. நான் பேசின வகையில ஸ்டாட்டிஸ்டிக்கலா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆண்கள்ல வந்து மாத்துறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வேற ஒரு இடத்துல அந்த பாதுகாப்பு உணர்வு கிடைக்குதுன்னா அவங்க தூக்கி போட்டு வந்துட வாய்ப்பு இருக்கு. கெத்து காட்டுறவன் அவ்வளவு சீக்கிரம் வேற ஒண்ணுக்கு வரமாட்டான். இது நான் புரிஞ்சுக்கிட்டது. இதுக்கு வந்து எந்த சயின்டிபிக் எவிடன்ஸும் கிடையாது. நான் குழந்தைகள்கிட்ட பேசின அண்டர்ஸ்டாண்டிங்லன்னு சொல்றேன். இறுதியா ஒரு கேள்வி, நீங்க இது வரைக்கும் பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு அசோசியேஷன், ஒரு அடையாள ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு, அடையாள சிக்கல் இருக்கு. தன்னை வந்து ஏதோ ஒரு விஷயத்தோட அசோசியேட் பண்ணிக்கணும். நான் யாரு, நான் இந்த சமூகத்துக்கு என்னவா பயன்படுவேன், எனக்கு நான் என்ன பண்ணலாம் இந்த சமூகத்துக்கு, இல்லை என்ன நான் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலான்ற எந்த அடையாளமும் இல்லாத நபர்கள் வந்து இந்த சாதின்ற இதில் சிக்கிறாங்க. அது வந்து நீங்க சொன்னதுலேருந்து குழந்தைகளோ பெரியவர்களோ பெண்களோ எல்லாருக்குமே இதுல வந்து சிக்கல் இருக்கு. ஒரு அசோசியேஷன்ல இவங்க சாதியா த்ரைவ் ஆகுறாங்க, அதை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத சொல்றீங்க. அப்ப இதுல வந்து இதுல வெளியே போறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒன்றா நீங்க சொல்றத பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் புரியுது. எல்லாருக்குமே ஒரு அசோசியேஷன் தேவைப்படுது, ஒரு குரூப் தேவைப்படுது, அதற்கு ஒரு எஃபர்ட்டும் தேவைப்படும். ஒரு குரூப்புக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும். ஒரு பெரியாரிய ஒரு வட்டத்துல இருக்கோம் அப்படின்னா பெரியார் சம்பந்தமா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், முற்போக்கா ஒரு சமூகமா அது அந்த வேலையை பார்க்கணும், இப்படி ஏதோ ஒரு வேலையை பண்ணணும். அப்படி பண்றதுக்கு பெரும்பான்மையான ஆட்களுக்கு வந்து நேரமோ அல்லது விருப்பமோ இல்லைன்ற பட்சத்துல இது ஒரு லூப் தானே. இதுல இருந்து வெளியே ஆட்களை உடச்சு வெளியே கொண்டு வரதுன்றது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றா? நான் அப்படி நினைக்கல. இதுல நான் அவ்வளவு அவநம்பிக்கையா இல்லை. என்ன காரணம், என்ன விஷயம்னு சொன்னா, இந்த ஒரு ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்றது அப்படிங்கிறதும் இந்த ஜாதி சங்கத்துல மாட்டிக்கிட்டு தொலைக்கிறது அப்படிங்கிறதும் வந்து எல்லாரும் வந்து ஒரே இதுக்குள்ள கல்யாணம் பண்றதுங்கிறது முன்ன விட இப்போ டஃபா இருக்கு. ஆளை தேடுறது, அந்த சேம் ஸ்டேட்டஸ்ல பிடிக்கிறது, இது எல்லாமே சலிச்சு போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் அந்த தங்களுடைய அந்த 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 எல்லையை வந்து கொஞ்சம் சமூகம் அல்லாத அப்படின்ற வேற ஜாதிக்கு போகலாம், அல்லது அதுலயும் கூட வேற எதுல இருந்துச்சுன்னா சத்தம் போடாம கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஓரளவு அந்த மிடில் கிளாஸ் அந்த இடத்துல தளர்ந்துருக்கு. ஏன்னா தன்னோட குழந்தைய வந்து எவ்வளவு செல்லம் கொடுத்து குட்டிச்சோராக்கிருக்கோம் அப்படிங்கிற அளவுலையோ அல்லது வந்து தேட முடியாதுங்கிற ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காம்ப்ரமைஸுக்கு அவர்கள் வர்றாங்க. ஃபேக்டர் நம்பர் 1.
அடுத்ததா ஒரு ஓரளவு வசதியா இருக்கிறவங்க இப்போ இந்த சுர்ஜித் இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இனி கொஞ்சம் இந்த காசு இருக்கிற மிடில் கிளாஸ் கொஞ்சம் சுதாரிக்கும். அந்த ஒரு இது ஒன்று நடக்கும். அண்ட் அந்த வெளிநாட்டு வேலை போறவங்க அந்த லவ் பண்றது, பசங்க வந்து இண்டிபெண்டா வளரும் போது அவங்க வந்து தனக்கு பிடிச்சவங்களை சூஸ் பண்றது அப்படிங்கிற கலாச்சாரத்தை வந்து எல்லாரும் இந்த மாதிரி எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனமா ஒரு இன்னொரு பையன் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை இல்லையா? ஸோ அவர்களெல்லாம் வந்து லவ் மேரேஜை இயல்பா எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட முன் வந்துட்டாங்க. நான் பேசின வரைக்குமே அவங்களே பார்த்துக்கிட்டா எனக்கு ஒரு சிக்கல் இல்லை அப்படின்றது தான் இது. புற நெருக்கடி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அது போயிடுவாங்க. ஸோ ஸ்லோவா இவங்களுக்கான இப்போ ஏன் இவங்க ரொம்ப குதிக்கிறாங்கன்னா அது நெருக்கடியில் இருக்குன்றதுனால குதிக்கிறாங்க. ஜாதி சங்கங்களுக்கு பண சப்ளை இருக்கு, அதிகார பலம் இருக்கு, ரவுடிகளோட பலம் இருக்கு, எல்லாமே இருந்தாலும் கூட கிரவுண்டில் அது தன்னுடைய பிடிமானத்தை இழந்துக்கிட்டு தான் இருக்கு. நகரமயமாக்கல்ல வந்து என்னன்னு சொன்னா அஃப்கோர்ஸ் இந்த காஸ்ட் ஐடென்டிட்டி மேல ஒரு இது இருந்தாலும் கூட அதை பிடிச்சி காப்பாற்ற போற அந்த ஒரே ஜாதிக்குள்ள இருக்க கல்யாணம்ங்கிறது வந்து முன்பை விட சிக்கலாகிக்கிட்டே இருக்கு. இந்த மேட்ரிமோனி எல்லாம் காஸ்ட் நேச்சுரலாவே அதோட பலத்தை கொஞ்சம் இழந்துட்டு இருக்கு, கிரவுண்ட்ல இழந்துட்டு இருக்கு. ஆனா மேல வந்து அதனுடைய செல்வாக்கு வந்து முன்ன கிரவுண்ட்ல இழக்கிறோங்கிறதுனால மேல அது தன்னுடைய செல்வாக்கை வந்து இன்னும் இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கு. அப்படிதான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு பிறகு இது காலி தான் ஆகும், சர்வ நிச்சயமா காலி தான் ஆகும். நீங்க மும்பையிலையோ, மும்பை மாதிரி ஒரு பொருளாதார நகரத்துல அதை பெருசா வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜுங்கிறது ரொம்ப சாதாரணமா ஆயிருக்கும். மிடில் கிளாஸ் வந்து பெங்களூர்ல பாத்தீங்கன்னாலும் கூட இது வந்து ரொம்ப இயல்பா ஆயிட்டு இருக்கு. சென்னையிலையும் அது அப்படிதான். அந்த வரிசையில பார்த்தோம்னா சென்னையிலையும் அது ஒரு பெரிய இதா இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறதுங்கிறது வந்து இருந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல அதை வந்து இழக்கிறாங்க. அடுத்ததா இந்த மாதிரியான கூட்டங்கள்ல வந்து அசோசியேட் ஆகி பையன் குட்டிச்சோரா போகக்கூடாதுங்கிறத வந்து ரொம்ப வசதியானவங்க ரொம்ப கவனமா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இனி வந்து அந்த மிடில் கிளாஸ் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கும். நாம கவனம் செலுத்த வேண்டியது கிராமப்புறங்கள் அல்லது திருநெல்வேலி மாதிரியான இந்த மாதிரியான மாவட்ட, திருநெல்வேலி, தென் தமிழகம், அந்த இடத்துல இந்த கனெக்ஷன் இல்லாத இடத்துல ஒரு முதல்ல இந்த ரீல்ஸ் போடுறோம், வைலண்டா ரீல்ஸ் போடுறோம் பிடிச்சாலே பாதி பிரச்சனை இல்ல தொடர். அது பிரச்சனை. ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு ரவுடி இன்ஸ்டாகிராமே ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்கு, அவ்வளோ ரீல்ஸ், அவ்வளோ கத்தி ரத்தம், நான் சும்மா ரேண்டமா பார்த்தே அவ்வளோ போட்டு வச்சிருக்காங்க. நான் யோசிக்கிறது என்னன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இந்த நாம வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜாதியவாத மதவாத இயக்கங்கள் தங்களோட வேலையை முடிச்சிடுறாங்க. இதுதான் நான் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பார்ட்டான எதை பார்க்குறேன்னா, கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ அல்லது திராவிட இயக்கங்களோ ஸ்கூல் லெவல்ல வேலை செய்யறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, ஸ்கூல் படிக்கிற பையனை போய் என்ன பாலிடிக்ஸ் எல்லாம் சொல்றதா, இது தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம பேச ஆரம்பிக்கிற நேரம் அவன் காலேஜ் வரும்போது. பட் அவன் காலேஜில் வேலையை முடிச்சு அவன் இதாக்கிடலாம். அடியாளை வந்து அவன் கொண்டு வந்து இறக்குற இடத்துல நாம வந்து பிரைமரி லெவல் டீச்சிங்கை வந்து அங்கே ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு இடத்துல வேலை செய்யணும். ஒன்று, பெற்றோர்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, உங்களுடைய நம்பிக்கையின் மீது எனக்கு அதுல கமெண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் 2 பேர் பேசுறதுனால அவங்க மாற மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சேஃப்டிங்கிறது இருக்குல்ல, உங்க பையனோ பொண்ணோ சும்மா வந்து மீசை முறுக்கிற மாதிரி அந்த ஜாதியை பெருமை பேசுறதோட நிற்பாங்கன்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. ஒன்று, அவன் கத்தியை தூக்கலாம், இல்லை கத்தியை தூக்குறவன் கூட போய் மாட்டலாம், இல்லை எதிரிலேருந்து வர்றவங்க கூட வந்து சண்டையில் ஏதோ ஒன்று ஆகலாம். ஒரு கேஸ் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து எப்போதும் காப்பாற்றுறது வந்து அந்த இயக்கங்கள் வந்து காப்பாற்ற போகிறதில்ல. உங்கள் சொந்தக்காரங்க வரப்போகிறதில்ல. சொந்தக்காரங்க வர்றது ஆஸ்பத்திரியில் ஹெல்த்தை விசாரிக்கிறதுக்கு வர்ற எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சு. நான் 20 வயசுல எங்கள் பெரியப்பா அட்மிட் ஆன போது ஒரு நாள் அட்டெண்டர் வந்தது 100 பேர் வந்திருக்காங்க. ஒரே நாளில் ஞாயிற்றுக்கிழமை 100 பேர் விசாரிக்க வந்திருக்காங்க. இப்போ 2 வருஷம் முன்னாடி எங்கள் மாமா அட்மிட் ஆகுறாரு. சொந்தக்காரங்க எல்லாம் கூட இருந்த உடன் பிறந்த எல்லாரும் வெவ்வேறு ஊரில் இருக்கோம். பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த ஊரில் இருக்கவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது ஒரு மாமா பொண்ணு திருவையாறுலேருந்து டெய்லி வந்து 1/2 நாள் அப்பாவை பார்த்துட்டு, அந்த பொண்ணு அது வந்து இன்னொரு பொண்ணு ரிலீவ் ஆகணும். திருவாரூர்லேருந்து இன்னொரு பொண்ணு வரணும். அந்த பொண்ணு வந்தோடனே இந்த பொண்ணு ரிலீவ் ஆகுது. ஏன்னா எங்கள் மாமி உயிரோட இல்லை, மாமா மட்டும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காரு. 2 பொண்ணுங்க ஷிஃப்ட் போட்டு வர்றாங்க. இதுதான் யதார்த்தம். விசிட்டர்ஸ் கிட்டத்தட்ட இல்லை. ஏன்னா வரணும், உங்களுக்கு விசாரிக்கவே ஆள் இல்லை. உங்கள் ஹெல்த்தை விசாரிக்கிறதுக்கே ஆள் குறையிறாங்கும் போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் பிள்ளை வந்து இப்படி குட்டிச்சோரா போகிறான்னா காப்பாற்றுறதுக்கு ஒன்று வராது.
இந்த இன்புட் எந்த வயசுல உங்க குழந்தை மைண்ட்ல வந்தாலும் அது ஆபத்து. அவன் 18 வயசுக்கு மேல சூஸ் பண்ணிக்கிட்டோம், இங்க போறதா அங்க போறதான்னு சொல்லிட்டு. ஆனால் இது போன்ற குரூப்ல சேர்றது, இந்த ரவுடிசத்தை விரும்புகிற மாதிரியான உங்க குழந்தையோட நடத்தை, இது எல்லாமே உங்க எதிர்காலத்தை ஒண்ணுமில்லாம செய்யறதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் உள்ள பழக்கம். ஏதோ குழந்தை உங்க பிள்ளைய நீங்க கொஞ்சலாம், ஊர் உங்க பிள்ளைய கொஞ்சணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ பெற்றோர்கள்ட்ட கேட்டுக்கிறது அல்லது இந்த மாதிரி இருக்கிற சொந்தக்காரங்கிட்ட சொல்ல வேண்டியது இதுதான், இதுக்கான ஏஜ் இது கிடையாது, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புறக்கணிச்சுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 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 தினசரி ஒழுங்குலையும் குறைந்தபட்ச கல்வியிலையும் கவனம் செலுத்துறது தான் அவங்கள வந்து ஓரளவுக்கு மாற்றுமே தவிர. தஞ்சாவூர் ஒரு ஒரு ரொம்ப வெளிப்படையான ரொம்ப கிளியரான எக்ஸாம்பிள். அங்க பட்டவர்த்தனமா தெரிஞ்சது, படிச்சுட்டு போறவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா செட்டில் ஆனாங்க அந்த ஏரியால. விவசாயத்தை நம்பிட்டு இருந்துட்டு ஊருக்குள்ள இந்த மாதிரி இந்த பெருமிதத்தை நம்பிட்டு இருந்தவங்கலாம் ஒண்ணுமே இல்லாம காண போனாங்க. நீங்க இவரு வாண்டையாரோட வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த வீழ்ச்சியோட அளவு வந்து எவ்வளவு வேகமா, விவசாயத்தை மட்டும் நம்பிட்டு இருந்த தஞ்சாவூர் வாண்டையார் அவங்க குடும்பத்தோட இது இப்போ அவங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப சாதாரணமாயிடுச்சு அவங்க வீடு. அவங்க இருந்த ஒரு குறுநில மன்னர் மாதிரி இருந்தவங்க அப்படியே இறங்கி வர்றாங்க. வெறுமனே இந்த பெருமிதங்கள் வந்து உங்களுடைய செல்வாக்க, மரியாதையை, சொத்தை எல்லாத்தையும் குறைக்கத்தான் செய்யும். ஓரளவுக்கு இந்த நகர்ப்புறம் சார்ந்த அல்லது இந்த காஸ்ட் ஐடென்டிட்டியை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல கவனம் செலுத்துறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது. அதனால இது ஒரு உங்களுக்கு எந்த வகையிலையும் உபயோகப்பட போறது இல்லை, உபயோகப்படுறதுங்கிறது இல்லை, ஒட்டுமொத்தமா ஸ்பாயில் பண்றதுக்கு உண்டான எல்லா தகுதிகளும் இருக்கிறது. அது ஒரு அடியாளா தான் உங்க குழந்தைகளை அவங்க வளர்க்க முயற்சி பண்றாங்களே தவிர ஜாதியை வளர்க்கறதுக்குங்கிறதுலாம் கிடையாது. ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அவங்க சிம்பிளா தூக்கி போட்டு போயிடுவாங்க. உட்கார்ந்து மெனக்கெட்டு தேடி பாருங்க, உங்க ஜாதியில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் எங்கெங்க எல்லாம் சம்பந்தம் பண்ணியிருக்காங்கன்னு தேடி பாருங்க. அது சொல்லும். ஒரே ஜாதிகளை கல்யாணம் பண்ணிக்கிறது, அது வந்து காஸ்டிசம் பணக்காரனுக்கு எந்த மாதிரி உதவுது, ஏழைகளுக்கு என்ன மாதிரி உதவுதுன்னு சொல்லிட்டு. அகெயின் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான மறுபடியும் சொல்ல விரும்புறதுதான், இது ஒரு அரசியல் ரீதியான பகுப்பாய்வு இல்லை. ப்ராக்டிக்கலா ஒரு பேரண்டோட பார்வையில, ஒரு ஸ்கூல் கவுன்சிலரா இதோட பார்வையில பார்த்துருக்கேன். சர்வ நிச்சயமா இது வந்து ஒரு முழுமையானதா இருக்கும்னு நான் சொல்லலை, போதாமைகள் இருக்கும். நான் சுட்டி காட்ட விரும்புறது, எந்தெந்த இடத்துல பெற்றோர்களா எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒரு மிடில் கிளாஸா மேலே ஏறி வந்த போது எங்கெங்கெல்லாம் நம்ம கோட்டை விட்டுருக்கோங்கிறத சொல்றது தான் என்னோட நோக்கம். அந்த அளவுல மட்டும் இதை பரிசீலிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி தொடர். கொஞ்சம் நிறைய ஆஸ்பெக்ட்ல பேசியிருக்கோம், மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றான்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை இப்போ ரொம்ப நன்றி. நண்பர்களே நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வேற என்னென்ன டாபிக்ல பேசலாம் அப்படின்றத கமெண்ட்ல நிச்சயமா சஜஸ்ட் பண்ணுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.